ஜியாவின் கதை ஒரு துயரமான கடந்த காலம். நீ என்ன நினைக்கிறாய்? நீ என் பார்வையிலிருந்து தப்பித்துவிட முடியுமென்றா? நான் உன்னை அடையாளம் கண்டு கொண்டேன். இதை கேட்டதும் என் உடல் முழுவதும் நடுங்கத் தொடங்கியது. அவன் என் பக்கமே வந்து கொண்டிருந்தான். நான் 5 ஆண்டுகளுக்கு முந்தைய நினைவுகளில் மூழ்கத் தொடங்கினேன். அந்த புயல் வீசிய இரவு. என் பெயர் ஜியா. நான் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவள். நான் இந்த உலகத்தில் கண்களை திறந்தபோது என்னை சுற்றியுள்ள வறுமை, அழுக்கு மற்றும் அவமானத்தைத்தான் பார்த்தேன். எங்கள் குடிசையில் தினமும் ஒரு நாடகம், சண்டைகள் நடக்கும். என் அம்மா நாள் முழுவதும் தெருக்களில் அலைந்து மக்களிடம் பிச்சை எடுப்பாள். பிறகு கிடைக்கும் அந்த சொற்ப பணத்தையும் என் தகப்பன் பிடுங்கிக் கொள்வார். அப்பா தன் நண்பர்களுடன் சேர்ந்து சூதாடுவார். எங்கள் சிறிய குடியிருப்பில் இருந்த எல்லா வீடுகளிலும் இதே கதைதான். பெண்கள் பிச்சை எடுப்பார்கள். அவர்கள் கொண்டுவரும் பணத்தை அவர்கள் கணவன்மார்கள் பிடுங்கிக் கொள்வார்கள். பிறகு அனைவரும் சேர்ந்து சூதாடுவார்கள். எங்கள் வாழ்க்கைக்கு எந்த நோக்கமும் இருக்கவில்லை. நாங்கள் புழு பூச்சிகளைப் போல எங்கள் குடிசைகளில் வசித்து வந்தோம். என்னால் இதையெல்லாம் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. எவ்வளவு காலம் நாம் இந்த குடிசையில் இருப்போம்? நமது குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கிறாள். நான் இப்படி பிச்சை எடுத்து எவ்வளவு காலத்தை ஓட்டுவது என்று அம்மா கேட்டாள். உன் உளறலை நிறுத்து என்று கத்திய அப்பா அம்மாவின் தலைமுடியை பிடித்து இழுத்துக்கொண்டு அவளிடம் கேட்டார். இவள் எதற்காக பிறந்தாள்? இவள் எதற்கும் உதவமாட்டாளா? இவளும் உன்னுடன் வெளியே வருவாள். தெருக்களில் அலைந்து பிச்சை எடுப்பாள். நான் ஒருத்தி பிச்சை எடுத்து வருகிறேனே, இந்த அப்பாவி பெண்ணை விட்டுவிடுங்கள் என்று அம்மா கெஞ்சினாள். நீ கொண்டுவரும் பணத்தில் எனக்கு எதுவும் போதாது. நாளை முதல் நீ இவளையும் உன்னுடன் அழைத்துச் செல்வாய். முடிந்தவரை அதிக பணம் கொண்டுவர முயற்சி செய். பிறகு அவர் அம்மாவை தள்ளிவிட்டு வேகமாக வெளியே சென்றார். அடுத்த நாள் அம்மா என்னை தன்னுடன் அழைத்துச் சென்றாள். நான் அம்மாவின் கையை தட்டிவிட்டு சொன்னேன், நான் பிச்சை எடுக்க மாட்டேன். எனக்கு வெட்கமாக இருக்கிறது. நான் ஏதாவது வேலை செய்வேன், ஆனால் இதை ஒருபோதும் செய்ய மாட்டேன். நான் அழுது கொண்டே அம்மாவிடம் சொன்னேன். வாயை மூடு ஜியா. உன் அப்பாவுக்கு தெரிந்தால் அவர் நம் இருவரையும் உயிரோடு எரித்து விடுவார். சத்தம் இல்லாமல் நில், நான் சொல்வதைச் செய். அம்மா சொன்னதைக் கேட்டு நான் அமைதியாக அந்த சாலையோரத்தில் நின்றேன். மக்கள் என்னை உற்று பார்த்தபடியே சென்றனர். சிலர் பணத்தை வீசிச் சென்றனர். என் சுயமரியாதை இது தவறு என்று என்னிடம் கத்திக்கொண்டே இருந்தது. ஆனால் அம்மாவிற்காக என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஒரு நாள் இரவு அப்பா சூதாட்டத்தில் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு வந்தார். அவரது கண்களில் கோபம் இருந்தது, மூச்சில் துர்நாற்றம் வீசியது. அவர் வந்தவுடனேயே அம்மாவை அடிக்க ஆரம்பித்தார். பணத்தை எடுப்பேயே, எனக்கு இப்பொழுதே பணம் வேண்டும். நான் என் தோல்விக்கு பழிவாங்குவேன் என்று கத்தினார். அம்மா அழுதுகொண்டே, என்னிடம் பணமில்லை, இருந்ததையெல்லாம் நீங்களே எடுத்துக்கொண்டு போய்விட்டீர்கள் என்றாள். அந்த இரவுக்குப் பிறகு என் வாழ்க்கை ஒரு இருண்ட பள்ளத்தில் விழுந்தது போலாகிவிட்டது. ஆனால் அதன் பிறகு நடந்தது என்னை உள்ளுக்குள் முழுமையாக உடைத்துவிட்டது. அப்பா அம்மாவை அடித்த விதம், அந்தக் காட்சி இன்றும் என் கண்முன்னே வந்து போகிறது. அம்மா அலறினாள், கதறினாள், என்னை அடிக்காதீர்கள், என்னை அடிக்காதீர்கள் என்று மீண்டும் மீண்டும் சொன்னாள். ஆனால் அப்பாவிடம் மனிதநேயமே மிச்சமில்லை. அவர் அருகில் கிடந்த ஒரு தடிமனான மரக்கட்டையை எடுத்து அம்மாவை இரக்கமில்லாமல் அடிக்கத் தொடங்கினார். ஒவ்வொரு அடியிலும் அம்மாவின் அலறல் சத்தம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. நான் ஒரு மூலையில் நின்று நடுங்கிக் கொண்டிருந்தேன். என் கால்கள் தரையோடு ஒட்டிக்கொண்டது போல இருந்தன. நான் நினைத்தாலும் என்னால் முன்னே செல்ல முடியவில்லை. எனக்குள் அந்த அளவு பயம் இருந்தது. என்னால் அழத்தான் முடிந்தது. வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. அம்மாவின் குரல் தேயும் வரை அப்பா அவளை அடித்துக்கொண்டே இருந்தார். அவள் தரையில் விழுந்து துடித்துக் கொண்டிருந்தாள். அந்த தருணத்தில் என் உலகம் அங்கேயே முடிந்துவிட்டதாக எனக்கு தோன்றியது. அப்பா அம்மாவிடமிருந்து அந்த சொற்ப பணத்தையும் பிடுங்கிக் கொண்டு திரும்பி பார்க்காமல் வெளியே சென்றபோது நான் ஓடிப்போய் அம்மாவிடம் சென்றேன். அம்மா நீண்ட நேரம் அங்கேயே கிடந்து அழுது கொண்டிருந்தாள். அவள் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவள் மூச்சு வேகமாக இருந்தது. பிறகு அவள் மிகுந்த சிரமத்துடன் தன்னை தேற்றிக்கொண்டு என்னை பார்த்தாள். அவள் கண்களில் வலி இருந்தது, கையறு நிலை இருந்தது, மாற்ற முடியாத ஒரு முடிவு இருந்தது. அவள் மெதுவான குரலில் சொன்னாள், மகளே, இனி என்னால் இதை பொறுத்துக் கொள்ள முடியாது. இப்போது என்னிடம் தெம்பு இல்லை. நான் இனி இங்கே இருக்க முடியாது. நான் வெகு தூரம் போகிறேன். நீ உன்னை பார்த்துக்கொள். இவ்வளவு சொல்லிவிட்டு அவள் எழுந்து நடக்கத் தொடங்கினாள். நான் பதற்றமடைந்தேன். நான் ஓடிச் சென்று அவள் கால்களை பிடித்துக்கொண்டு சத்தமாக அழுதேன். இல்லையம்மா, என்னை விட்டுப் போகாதீர்கள். உங்களை விட்டு நான் எப்படி வாழ்வேன்? என்னையும் உங்களுடன் அழைத்துச் செல்லுங்கள் அம்மா. ஆனால் இந்த முறை அம்மா என் பேச்சை கேட்கவே இல்லை. அவளே அந்த அளவுக்கு உடைந்திருந்தாள். என்னை கவனித்துக் கொள்ளும் தெம்பு கூட அவளிடம் மிஞ்சவில்லை. அவள் என் கையை மெதுவாக விடுவித்துவிட்டு பின்னால் திரும்பி பார்க்காமலேயே சென்றுவிட்டாள். நான் அங்கேயே தரையில் அமர்ந்து கதறி அழுது கொண்டிருந்தேன். இனி நான் யார் தயவில் வாழ்வேன் என்று எனக்கு புரியவில்லை. அப்பா வீட்டுக்கு வந்து அம்மா வீட்டில் இல்லை என்பதைக் கண்டபோது அவருடைய கோபம் இன்னும் அதிகரித்தது. அவர் ஏதும் கேட்காமலேயே என்னை பிடித்து அடிக்கத் தொடங்கினார். அம்மா சென்ற பிறகு என் வாழ்க்கை உண்மையிலேயே நரகமாகிவிட்டது.
அப்பா தினமும் என்னை அடிப்பார். வீட்டு வேலைகள் அனைத்தையும் என்னிடம் செய்ய வைப்பார். உன் அம்மா உன்னை விட்டுவிட்டு ஓடிவிட்டாள். இப்போது அதற்கான பழியை உன்னிடம் வாங்குவேன் என்று சொல்வார். நீ பிச்சை எடுத்து பணம் கொண்டு வர வேண்டும். வெறும் கையோடு வந்தால் உன்னை உயிரோடு விடமாட்டேன் என்று மிரட்டினார். நான் மிகவும் பயந்தேன். நான் நிராதரவாக இருந்தேன். என்னிடம் வேறு வழி இருக்கவில்லை. நான் காலையிலிருந்து மாலை வரை தெருக்களில் பிச்சை எடுத்தேன். வெயிலில் வெந்தேன். மக்கள் முன்னால் கையேந்தினேன். ஒவ்வொரு முறையும் என்னை மிகவும் தாழ்வாக உணர்ந்தேன். பிறகு மாலையில் வீட்டுக்கு வந்து அப்பாவின் அடியை வாங்கினேன். என் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தண்டனையாக மாறியிருந்தது. ஒரு நாள் இரவு நேரம். வெளியே பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. காற்று அவ்வளவு வேகமாக வீசியது. குடிசையே ஆடிக்கொண்டிருந்தது. அப்பா வீட்டில் இல்லை. நான் தனியாக உள்ளே அமர்ந்து நடுங்கிக் கொண்டிருந்தேன். அப்போது திடீரென்று சில மனிதர்களின் சத்தம் கேட்டது. அவர்கள் குடிசைக்குள் நுழைந்தார்கள். இருட்டு அவ்வளவு அதிகமாக இருந்ததால் எனக்கு எதுவும் தெளிவாக தெரியவில்லை. நான் பயந்து கொண்டே கேட்டேன், யார் அது? அங்கேயே போய்விடுங்கள். அங்கிருந்து ஒரு மனிதனின் கனமான குரல் கேட்டது, எங்களை சிறிது நேரம் இங்கே தங்கவிடுங்கள். வெளியே பலத்த மழை பெய்கிறது. பிறகு நாங்கள் போய்விடுவோம். அவனது குரலைக் கேட்டு எனக்கு பயமாக இருந்தது. அவன் போதையில் இருப்பது போல தோன்றியது. நான் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு சொன்னேன், இங்கே தங்க இடமில்லை. போய்விடுங்கள். இல்லையென்றால் சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு விடுவேன். அப்போது மற்றுமொரு குரல் கேட்டது. அது இன்னும் கடுமையாக இருந்தது. அவன் சொன்னான், அதிகம் பேசாதே. பேசாமல் இருக்கவிடு. நான் கதவை நோக்கி நகரத் தொடங்கினேன். ஆனால் அப்போது அவர்கள் என்னை பின்னால் இருந்து பிடித்துக் கொண்டார்கள். நான் என்னை விடுவித்துக் கொள்ளப் போராடினேன். அழுது கொண்டே இருந்தேன். கத்தினேன். என்னை விட்டுவிடும்படி அவர்களிடம் கெஞ்சினேன். ஆனால் அவர்கள் என் பேச்சை கேட்கவே இல்லை. என் உடல் முழுவதும் வலியால் நிறைந்தது. நான் இரவு முழுவதும் துடித்துக் கொண்டிருந்தேன். என் குரலை கூட இனி யாரும் கேட்கப் போவதில்லை என்று எனக்கு தோன்றியது. சிறிது நேரத்திற்குப் பிறகு அந்த ஆட்கள் சென்றுவிட்டனர். நான் அங்கேயே கிடந்தேன். எனக்குள் இனி எதுவுமே மிஞ்சவில்லை என்பது போல தோன்றியது. காலையில் அப்பா வந்தபோது நான் பயந்து கொண்டே அவருக்கு எல்லாவற்றையும் சொல்ல முயன்றேன். ஆனால் அவர் என் பேச்சை கேட்கவே இல்லை. அவர் தன் பணத்தைப் பற்றி மட்டுமே கேட்கத் தொடங்கினார். அவருக்கு என் நிலைமையைப் பற்றி எந்த கவலையும் இல்லை. நான் பயந்துவிட்டேன். உண்மையைச் சொல்லியிருந்தால் அவர் என் மீதே பழி போட்டிருப்பார். அதனால் சில ஆட்கள் வந்தார்கள். ஆனால் நான் அவர்களை விரட்டிவிட்டேன் என்று பொய் சொல்லிவிட்டேன். சில நாட்களுக்குப் பிறகு என் உடல்நிலை சரியில்லாமல் போனது. எனக்கு தலை சுற்றல் ஏற்பட்டது. வாந்தி வந்தது. என்னால் வேலையும் செய்ய முடியவில்லை. குடியிருப்பு பெண்கள் என்னை பார்த்து பேசத் தொடங்கினர். என்னை கேலி செய்தார்கள். அப்பா இதையெல்லாம் கேள்விப்பட்டபோது இன்னும் கோபமடைந்தார். வீட்டுக்கு வந்து என்னை அடித்துத் துவைத்தார். உண்மை என்ன என்று கேட்டார். நான் அழுது கொண்டே இருந்தேன். என்னால் எதையும் சொல்ல முடியவில்லை. அப்போது அவர் ஒரு மருத்துவரை அழைத்தார். மருத்துவர் என்னை பரிசோதித்துவிட்டு அப்பாவிடம் சொன்னார், இந்த பெண் கர்ப்பமாக இருக்கிறாள். நீங்கள் அவளை கவனித்துக் கொள்ள வேண்டும். இதைக் கேட்டதும் அப்பாவின் கோபம் இன்னும் அதிகமானது. அவர் மருத்துவரை பொய்யர் என்று சொன்னார். ஆனால் மருத்துவர் சென்றுவிட்டார். அதன் பிறகு அப்பா என்னை மிக மோசமாக அடித்தார். என்னை திட்டித் தீர்த்தார். என் மானத்தை மண்ணோடு மண்ணாக்கிவிட்டாய். உன் அம்மா ஓடிவிட்டாள். இப்போது நீயும் என்னை ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டாய் என்று கத்தினார். அவர் என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திவிட்டார். அந்த நேரத்தில் நான் முற்றிலும் தனித்துவிடப்பட்டேன். என்னிடம் எந்த ஆதரவும் இல்லை. நான் சாலையில் நின்று அழுது கொண்டே இருந்தேன். என் வாழ்க்கை இனி எங்கே போகப் போகிறது, எனக்கு இனி என்ன நடக்கப் போகிறது என்று சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அன்று நான் சாலையில் நடந்து கொண்டிருந்தேன். உண்மையைச் சொன்னால் எனக்கு என்று யாரும் மிஞ்சவில்லை. வெயில் மிக கடுமையாக இருந்ததால் சாலை தகித்துக் கொண்டிருந்தது. என் கால்களில் செருப்பு இல்லை. ஒவ்வொரு அடியும் நெருப்பில் நடப்பது போல தோன்றியது. ஆனால் அப்படியும் நான் நிற்கவில்லை. எனக்குள் எங்கோ ஒரு பிடிவாதம் பிறந்தது. இனி என்ன நடந்தாலும் நான் பிச்சை எடுக்க மாட்டேன் என்று. நான் உழைப்பேன். என் குழந்தைக்காக எதையாவது செய்வேன். நான் நடந்து கொண்டே அழுதேன். என் கண்ணீர் நிற்கவே இல்லை. ஆனாலும் என்னை தேற்றிக் கொண்டு முன்னேறி சென்றேன். இப்போது என் முன்னால் 2 வழிகள் இருந்தன. ஒன்று வலி, அடி, அவமானம் மட்டுமே நிறைந்த அந்த வீட்டுக்கு திரும்பிச் செல்வது. மற்றொன்று எனக்கு எதுவுமே தெரியாத இந்த அறிமுகமில்லாத உலகில் முன்னேறிச் செல்வது. ஆனாலும் நான் 2வது வழியையே தேர்ந்தெடுத்தேன். ஏனென்றால் மீண்டும் திரும்பிச் செல்லும் தைரியம் எனக்குள் இல்லை. நான் தொடர்ந்து நடந்தேன். நடந்து கொண்டே ஒரு சந்தையைச் சென்றடைந்தேன். அங்கே சுற்றிலும் கூட்டமிருந்தது. ஜியாவின் போராட்டம், வேலை தேடி ஒரு பயணம். மக்கள் தங்கள் வேலைகளில் மும்முரமாக இருந்தனர். கடைகளிலிருந்து விதவிதமான சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருந்தன. ஓரிடத்தில் காய்கறிகள் விற்பனையாகிக் கொண்டிருந்தன. ஓரிடத்தில் துணிகள், மற்றோரிடத்தில் உணவின் நறுமணம் காற்றில் பரவியிருந்தது. அப்போது ஒரு கடையிலிருந்து ரொட்டியின் மணம் வந்தது. என் இதயம் அங்கேயே நின்றுவிட்டது போல தோன்றியது. எனக்கு கடுமையான பசி எடுத்தது. வயிற்றில் வலி எடுப்பது போல் இருந்தது.
நான் அந்த கடையின் அருகில் சென்று நின்றேன். சில நொடிகள் நான் அந்த மணத்தை மட்டுமே உணர்ந்து கொண்டிருந்தேன். பிறகு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு நான் கடைக்காரரிடம் கேட்டேன், எனக்கு இங்கே ஏதாவது வேலை கிடைக்குமா? நான் எந்த வேலையும் செய்வேன். அவர் என்னை ஏறிட்டு பார்த்தார். அவர் முகத்தில் வெறுப்பு தெளிவாக தெரிந்தது. அவர் கோபமாகச் சொன்னார், நீ பார்க்கவே பிச்சைக்காரி போல இருக்கிறாய். இங்கே என்ன வேலை செய்வாய்? எங்காவது திருடிக்கொண்டு ஓடிவிடுவாய். போ, இங்கிருந்து கிளம்பு. உனக்கு கொடுக்க என்னிடம் எந்த வேலையும் இல்லை. அவர் சொன்னதைக் கேட்டு என் இதயம் உடைந்து போனது. ஆனால் நான் என்னை தேற்றிக்கொண்டு மீண்டும் சொன்னேன், நான் திருடி இல்லை. நான் உண்மையாகவே வேலை செய்ய விரும்புகிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதைச் செய்வேன். பாத்திரங்கள் தேய்ப்பேன், சுத்தம் செய்வேன், எது வேண்டுமானாலும் செய்வேன். ஆனால் அவர் என் பேச்சைக் கேட்கவே இல்லை. என்னை அதட்டி துரத்திவிட்டார். நான் சத்தமில்லாமல் அங்கிருந்து கிளம்பிச் சென்றேன். ஆனால் நான் தோல்வியை ஒப்புக்கொள்ளவில்லை. நான் ஒரு கடையிலிருந்து மற்றொரு கடைக்குச் சென்று கொண்டே இருந்தேன். ஒவ்வொருவரிடமும் வேலை கேட்டேன். ஆனால் எல்லா இடங்களிலும் நான் நிராகரிக்கப்பட்டேன். என் பேச்சைக் கேட்க எவருமே தயாராக இல்லை. யாராவது என்னை சந்தேக கண்ணோடு பார்த்தார்கள். யாராவது என்னை பார்த்தவுடன் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். மெல்ல மெல்ல மாலை நேரமானது. என் உடல் சோர்ந்து போனது. பசியாலும் வலியாலும் நிலைமை மோசமாகியிருந்தது. ஆனால் அப்படியும் நான் நடந்து கொண்டே இருந்தேன். அப்போது என் பார்வை ஒரு தொழிற்சாலையின் பேட்டரி மீது விழுந்தது. தொழிற்சாலைக்கு வெளியே ஒரு காவலாளி உட்கார்ந்திருந்தார். நான் வேகமாக அவரிடம் சென்று சொன்னேன், பெரியவரே, எனக்கு இங்கே ஏதாவது வேலை கிடைக்குமா? நான் எந்த வேலையையும் செய்வேன். தயவுசெய்து எனக்கு வேலை வாங்கித் தாருங்கள். அவர் என்னை மேலிருந்து கீழ்வரை பார்த்தார். பிறகு கடுகடுப்பான குரலில் சொன்னார், இங்கே எந்த வேலையும் இல்லை. இங்கிருந்து போ. வேலை வேண்டுமானால் காலையில் வா. இப்போது இரவு நேரமாகப் போகிறது. இங்கே நிற்காதே. அவர் சொன்னதைக் கேட்டு என் இதயம் அப்படியே நின்றுவிட்டது. ஏனென்றால் இரவில் வெளியே இருப்பது எனக்கு எவ்வளவு ஆபத்தானது என்பது எனக்கு தெரியும். நான் பயந்துவிட்டேன். கைகூப்பி அவரிடம் கெஞ்சத் தொடங்கினேன். எனக்குச் செல்ல வேறு இடமில்லை. ஒருமுறை மட்டும் என்னை உள்ளே விட அனுமதியுங்கள். முதலாளியிடம் பேச அனுமதியுங்கள். நான் மிகவும் நிராதரவான நிலையில் இருக்கிறேன். நான் அவரிடம் மீண்டும் மீண்டும் இதையே சொல்லிக் கொண்டிருந்தேன். அப்போது அங்கே ஒரு பெண் வந்தாள். அவள் கையில் ஒரு பதிவேடு ரிஜிஸ்டர் இருந்தது. கண்களில் தடிமனான கண்ணாடி அணிந்திருந்தாள். அவள் முகத்தில் கண்டிப்பு தெளிவாக தெரிந்தது. அவள் காவலாளியிடம் கேட்டாள், என்ன விஷயம்? இந்தச் சிறுமி யார்? அதற்கு காவலாளி சொன்னார், இவள் ஒரு பிச்சைக்காரி, வேலை கேட்கிறாள். நான் மறுத்துவிட்டேன். ஆனால் இவள் இங்கிருந்து போகமாட்டேன் என்கிறாள். அந்த பெண் என்னை ஏறிட்டு பார்த்தாள். சில நொடிகள் என்னை உற்று நோக்கிக் கொண்டிருந்தாள். ஒருவேளை அவள் என் நிலையை புரிந்து கொள்ள முயல்கிறாளோ என்னவோ. பிறகு அவள் என்னிடம் கேட்டாள், உனக்கு என்ன வேலை வேண்டும்? நான் கைகூப்பிச் சொன்னேன், நான் எந்த வேலையும் செய்வேன். தயவு செய்து எனக்கு வேலை கொடுங்கள். நான் கடுமையாக உழைப்பேன். புகார் சொல்லும் வாய்ப்பை கொடுக்க மாட்டேன். அவள் என் நிலையை பார்த்தாள். ஒருவேளை அவள் இதயத்தில் எனக்காக சிறிது இரக்கம் வந்திருக்கலாம். அவள் மெதுவாக கேட்டாள், நீ கர்ப்பமாக இருக்கிறாயா? நான் சில நொடிகள் மௌனமாக இருந்தேன். பிறகு மெதுவாக ஆம் என்று தலையசைத்தேன். அவள் ஒரு பெருமூச்சு விட்டுச் சொன்னாள், இந்த நிலையில் நீ எப்படி வேலை செய்வாய்? இது தொழிற்சாலை. இங்கே கடினமாக உழைக்க வேண்டும். கனமான வாளிகளை தூக்க வேண்டும். சுத்தம் செய்ய வேண்டும். இது சுலபமான வேலை இல்லை. உன்னால் முடியாது. ஆனால் நான் மனந்தளரவில்லை. நான் அவளிடம் சொன்னேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். நான் முழுமையாக உழைப்பேன். என்னால் வேலை செய்ய முடியாவிட்டால் நீங்கள் என்னை வேலையை விட்டு நீக்கிவிடுங்கள். ஆனால் தயவுசெய்து எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்கள். என் பேச்சைக் கேட்டு அவள் சிறிது நேரம் மௌனமாக இருந்தாள். பிறகு சொன்னாள், சரி, நாளை காலை 6 மணிக்கு வந்துவிடு. நான் உன் வேலையை பார்க்கிறேன். சரியாக இருந்தால் வைத்துக்கொள்கிறேன். இல்லையென்றால் நீ கிளம்ப வேண்டியிருக்கும். பிறகு அவள் சொன்னாள், தொழிற்சாலைக்குப் பின்னால் ஒரு அறை இருக்கிறது. அங்கே இன்னும் சில பெண்கள் இருக்கிறார்கள். இன்று நீ அங்கேயே தங்கிக் கொள்ளலாம். இதைக் கேட்டதும் என் இதயத்திற்கு சற்று நிம்மதி கிடைத்தது. ஏனென்றால் இன்று இரவு நான் தெருவில் தூங்க வேண்டிய அவசியம் இருக்காது. நான் அந்த பயத்தை முன்பே அனுபவித்திருந்தேன். மீண்டும் அதை அனுபவிக்க விரும்பவில்லை. நான் மெதுவாக அந்த அறையை நோக்கிச் சென்றேன். தரையில் அமர்ந்தேன். என் உடலில் வலி இருந்தது. பசி இன்னும் இருந்தது. ஆனால் இதயத்தில் ஒரு சிறிய நம்பிக்கை துளிர்விட்டது. நான் எனக்குள்ளேயே உறுதியளித்துக் கொண்டேன், இனி நான் கடுமையாக உழைப்பேன் என்று. யாரிடமும் கையேந்த மாட்டேன். என் குழந்தைக்காக வாழ்வேன். அவனுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பேன். அன்று இரவு நான் தரையில் படுத்திருந்தேன். கண்களில் தூக்கமில்லை. ஆனால் இதயத்தில் ஒரு புதிய நம்பிக்கை இருந்தது. ஒருவேளை நாளையிலிருந்து என் வாழ்க்கை மாறத் தொடங்கும் என்று. அந்த இரவு நான் தொழிற்சாலைக்கு பின்னால் இருந்த அறையில் தரையில் அமர்ந்திருந்தேன். உடல் அந்த அளவுக்கு களைத்திருந்தது. எலும்புகளில் உயிர்கூட மிஞ்சவில்லை என்பது போல தோன்றியது. அவமானங்களுக்கு இடையிலான உழைப்பு. ஆனால் அப்படியும் தூக்கம் என் கண்களுக்கு வெகு தொலைவில் இருந்தது.
அங்கே என்னைப் போல இன்னும் பல பெண்கள் இருந்தார்கள். ஒவ்வொருவரின் முகத்திலும் ஒரு தனிப்பட்ட கதை எழுதப்பட்டிருந்தது. யாரோ ஒருத்தி சத்தமில்லாமல் சுவரில் சாய்ந்து அமர்ந்திருந்தாள். யாரோ மெதுவான குரலில் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தார்கள். யாரோ ஒருவர் யோசிப்பதற்கு எதுவுமே மிஞ்சவில்லை என்பது போல வெறும் கண்களுடன் தரையையே பார்த்து கொண்டிருந்தார். நான் அவர்கள் அனைவருக்கும் மத்தியில் முற்றிலும் புதியவளாக இருந்தேன். உள்ளுக்குள் மிகவும் பயந்தும் போயிருந்தேன். அப்போது ஒரு பெண் என்னிடம் வந்தாள். அவள் என்னை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உற்று பார்த்தாள். அவள் பார்வையில் எந்த ஒரு நெருக்கமும் இல்லை, வெறும் ஆர்வம் மட்டுமே இருந்தது. அவள் கேட்டாள், "உன் பெயர் என்ன? நீ எங்கிருந்து வருகிறாய்?" அவள் குரல் எந்த மென்மையும் இல்லாமல் நேரடியாக இருந்தது. நான் மெதுவாக பதிலளித்தேன், "என் பெயர் ஜியா. நான் அருகிலுள்ள கிராமத்திலிருந்து வந்திருக்கிறேன். வேலை தேடி வந்திருக்கிறேன். என்ன வேலை கிடைத்தாலும் செய்வேன்." அவள் சரி என்று மட்டும் சொன்னாள். சிறிது நேரம் என்னை உற்று பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு எதுவும் சொல்லாமல் சென்றுவிட்டாள். சிறிது நேரம் கழித்து அதே பெண் மீண்டும் என்னிடம் வந்தாள். இந்த முறை அவள் கையில் ஒரு தட்டு இருந்தது. அவள் தன் தட்டில் இருந்த ஒரு ரொட்டியில் பாதியை உடைத்து என்னிடம் நீட்டி சொன்னாள், "இந்தா சாப்பிடு. நாளையிலிருந்து நீ நிறைய வேலை செய்ய வேண்டும். இங்கே மேடம் வேலை வாங்கி முதுகை ஒடித்து விடுவார்." அந்த நேரத்தில் அவளது பேச்சை விட அந்த ரொட்டியின் மதிப்பு எனக்கு புரிந்தது. நான் பசியால் துடித்துக் கொண்டிருந்தேன். என் வயிறு உள்ளுக்குள் பிசைவது போல இருந்தது. நான் நடுங்கும் கைகளால் அந்த ரொட்டியை வாங்கி மெதுவாக சாப்பிடத் தொடங்கினேன். ஒவ்வொரு கவளமும் யாரோ எனக்கு உயிரை திருப்பிக் கொடுத்தது போல இருந்தது. என் கண்களில் கண்ணீர் வந்தது. நான் மனதிற்குள் இறைவனுக்கு நன்றி சொன்னேன். அந்த அரை ரொட்டியை எனக்கு ஒரு விருந்து கிடைத்தால் எப்படி இருக்குமோ அப்படி சாப்பிட்டேன். அன்று இரவு நான் தரையில் படுத்திருந்தேன். உடல் வலியால் துடித்தது. ஆனால் நாளையிலிருந்து என் வாழ்க்கை சற்று மாறக்கூடும் என்ற ஒரு சிறு நம்பிக்கை இதயத்தில் பிறந்தது. காலை கண் விழித்ததும் சூரியனின் மெல்லிய ஒளியறைக்குள் வந்து கொண்டிருந்தது. உடல் இன்னும் வலித்துக் கொண்டிருந்தது. ஆனால் நான் உடனடியாக எழுந்து அமர்ந்தேன். ஏனென்றால் இப்போது நான் எனக்காக போராட வேண்டும் என்று எனக்கு தெரியும். அப்போது இரவு என்னை அங்கே தங்க அனுமதித்த அதே மேடம் வந்தார். அவர் என்னை பார்த்து சைகை செய்து அழைத்தார். நான் மெதுவாக எழுந்து அவருக்கு பின்னால் அவரது அறை கேபின் வரை சென்றேன். அவர் நாற்காலியை காட்டி உட்கார் என்று சொன்னார். பிறகு, "உன் பெயர் என்ன?" என்று கேட்டார். நான் மெதுவாகச் சொன்னேன், "என் பெயர் ஜியா. நான் வேலை செய்ய விரும்புகிறேன். நான் கடுமையாக உழைப்பேன். உங்களுக்கு புகார் சொல்ல எந்த வாய்ப்பும் கொடுக்க மாட்டேன்." அவர் என் பேச்சை கவனமாக கேட்டுவிட்டுச் சொன்னார், "சரி, இங்கே வேலை செய்ய வேண்டுமென்றால் சோம்பேறித்தனம் செல்லாது. இங்கே ஒவ்வொரு வேலையையும் சரியான முறையில் செய்ய வேண்டும். சிறு தவறு நடந்தால் கூட நான் உன்னை உடனடியாக வெளியேற்றி விடுவேன்." அவர் பெயர் அஞ்சலி. அவர் முகத்தில் கண்டிப்பு தெளிவாக தெரிந்தது. ஆனால் அவரது கண்களில் எங்கோ எங்களைப் போன்றவர்களுக்காக சிறு இரக்கம் இருந்தது. அவர் என்னை வேலையில் அமர்த்தினார். நான் நேரத்தை வீணடிக்காமல் வேலையில் இறங்கினேன். நான் கனமான தண்ணீர் பக்கெட்டுகளை தூக்கினேன். முதல் முறை பக்கெட்டை தூக்கியபோது கைகள் உடைந்துவிடும் போல் இருந்தது. ஆனால் நான் என்னை தேற்றிக்கொண்டு தரையில் தண்ணீரை ஊற்றி சுத்தம் செய்யத் தொடங்கினேன். நான் குனிந்து குனிந்து தரையை தேய்த்துக் கொண்டிருந்தேன். என் கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. ஆனாலும் நான் நிற்கவில்லை. எங்காவது சிறு அழுக்கு இருந்தாலும் அஞ்சலி மேடம் உடனடியாக வந்து, "ஜியா, இது என்ன மாதிரியான சுத்தம்? அரைகுறை வேலை எனக்கு பிடிக்காது என்று நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன்" என்று அதட்டுவார். அவரது அதட்டலை கேட்டதும் நான் இன்னும் வேகமாக வேலை செய்யத் தொடங்குவேன். நான் மீண்டும் தண்ணீரை எடுத்து வந்து முழு பலத்துடன் தரையை சுத்தம் செய்வேன். நாட்கள் நகர்ந்தன. பிறகு வாரங்கள் கடந்தன. மெல்ல மெல்ல மாதங்களும் உருண்டோடின. நான் ஒவ்வொரு நாளும் அதேபோல கடுமையாக உழைத்தேன். என் கைகளில் கொப்புளங்கள் வந்துவிட்டன. சில நேரங்களில் அந்த தழும்புகளிலிருந்து இரத்தமும் வரும். ஆனால் நான் ஒருபோதும் வேலையிலிருந்து பின்வாங்க நினைக்கவில்லை. என் உடலிலும் மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கின. என் வயிறு மெதுவாக பெரிதாகத் தொடங்கியது. இப்போது நான் எந்த நிலையில் இருக்கிறேன் என்பது அனைவருக்கும் தெளிவாக தெரிந்தது. தொழிற்சாலையில் இருந்த சில பெண்கள் என்னை பார்த்து பேசத் தொடங்கினர். அவர்கள் தங்களுக்குள் சிரித்துக்கொண்டு, "இவளுக்கு வீடே இல்லை, ஆம்பளை யாரும் இல்லை. யாருடைய பிள்ளையை வயிற்றில் சுமக்கிறாளோ தெரியவில்லை" என்று சொல்வார்கள். அவர்கள் பேச்சு என் இதயத்தை கிழிப்பது போல இருந்தது. ஒவ்வொரு சொல்லும் என் இதயத்தை ரணமாக்கியது. எனக்கு மிகவும் கோபம் வரும். ஆனால் நான் என்னை கட்டுப்படுத்திக் கொண்டேன். நான் யாருக்கும் பதில் சொல்லக்கூடாது என்று உறுதியாக இருந்தேன். யாருக்கும் என்னைப் பற்றி விளக்கம் சொல்லத் தேவையில்லை. நான் சத்தமில்லாமல் என் வேலையைச் செய்து கொண்டு என் பிள்ளைக்காக வாழ்வேன். அவர்கள் பேசும்போதெல்லாம் என் மீதான பழிகளை துடைப்பது போல தரையை இன்னும் வேகமாக தேய்த்தேன். சுஷிலா அத்தைதான் சில நேரங்களில் எனக்காக பேசுவார். அவர் அந்த பெண்களை அதட்டி, "வாயை மூடுங்கள்" என்று சொல்வார். "சிறுமி ஏற்கனவே கவலையில் இருக்கிறாள். நீங்கள் அவளை மேலும் துன்புறுத்துகிறீர்கள். போங்கள், உங்கள் வேலையை பாருங்கள்." அவர் சொன்னதை கேட்டு எனக்கு சற்று ஆறுதலாக இருந்தது. யாரென்று தெரியாமலேயே ஒருவரின் வலியை புரிந்து கொள்ளும் மனிதர்கள் இன்னும் இந்த உலகில் இருக்கிறார்கள் என்று எனக்கு தோன்றியது. காலம் இப்படியே கடந்து சென்றது. ஒரு நாள் வேலை செய்து நான் மிகவும் களைப்படைந்திருந்தேன்.
உடல் முழுவதும் உடைந்து போவது போல் இருந்தது. நான் அறைக்குள் வந்து தரையில் படுத்துக்கொண்டேன். கண்களை மூடியவுடனேயே திடீரென்று என் வயிற்றில் பயங்கர வலி ஏற்பட்டது. உள்ளே ஏதோ பலமாக இழுப்பது போல் இருந்தது. நான் வலியால் முனகினேன். என் மூச்சு வேகம் அதிகரித்தது. என்ன நடக்கிறது என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் எழுந்திருக்க முயன்றேன். ஆனால் வலி மிகவும் அதிகமாக இருந்ததால் என்னால் நகரக்கூட முடியவில்லை. என் கண்களிலிருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது. அப்போது சுஷிலா அத்தை என்னிடம் வந்தார். அவர் என் நிலையைக் கண்டு பதற்றமடைந்து, என்ன ஆச்சு ஜியா, உனக்கு என்ன ஆகிறது என்று கேட்டார். நான் மிகுந்த சிரமத்துடன் சொன்னேன், அத்தை, எனக்கு ரொம்ப வலிக்குது, என்னால தாங்க முடியல. சுஷிலா அத்தையின் முகம் மாறியது. விஷயம் விபரீதம் என்பதை அவர் உடனடியாக புரிந்து கொண்டார். அவர் நேரத்தை வீணடிக்காமல் அஞ்சலி மேடத்தை அழைக்க ஓடினார். சிறிது நேரத்திலேயே அஞ்சலி மேடம் வேகமாக வந்தார். அவர் என் நிலையைக் கண்டதும் அவர் முகத்திலும் கவலை தெளிவாக தெரிந்தது. அவர் உடனடியாக உரத்த குரலில் சொன்னார், எல்லாரும் இங்கே வாருங்கள், நான் சொல்வதைக் கேளுங்கள். அவரது குரல் அந்த அளவுக்கு சத்தமாகவும் பதற்றமாகவும் இருந்ததால் தொழிற்சாலையின் அனைத்து பெண்களும் தங்கள் வேலையை விட்டுவிட்டு அங்கே ஓடி வந்தனர். அந்த நேரத்தில் நான் வலியால் துடித்துக் கொண்டிருந்தேன். எனக்கு எதுவுமே புரியவில்லை. என் வாழ்க்கை மீண்டும் ஒரு புதிய திருப்பத்தில் நிற்கிறது என்பதையும் இனி நடப்பது என் வாழ்க்கையையே மாற்றிவிடும் என்பதையும் மட்டும் என்னால் உணர முடிந்தது. அஞ்சலி மேடம் வந்தவுடனேயே அனைத்து பெண்களையும் உரக்க அழைத்து, எல்லாரும் சீக்கிரம் இங்கே வாருங்கள் என்று சொன்னார். கண் இமைக்கும் நேரத்தில் எல்லா பெண்களும் என்னைச் சுற்றி திரண்டனர். சுஷீலா அத்தை வேகமாக ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணீர் கொண்டு வந்தார். என் உடல் முழுவதும் வலியால் நடுங்கிக் கொண்டிருந்தது. என் உயிர் போய்விடும் போல தோன்றியது. நான் வலியால் கத்தினேன், அழுதேன். மீண்டும் மீண்டும் அந்த பயங்கரமான இரவு என் கண்முன்னே வந்து போனது. எனக்கு எதுவுமே புரியவில்லை. வலி மற்றும் பயம் மட்டுமே இருந்தது. அஞ்சலி மேடம் என் அருகில் குனிந்து சத்தமாகச் சொன்னார், ஜியா, தைரியமாக இரு, பலத்தை கொடுத்து முக்கு, புஷ் செய், உன்னால் முடியும். நான் என் முழு பலத்தையும் கொடுத்து முயற்சி செய்து கொண்டிருந்தேன். என் உடல் ஒத்துழைக்கவில்லை என்றாலும் என்னால் நிறுத்த முடியவில்லை. எல்லா பெண்களும் என்னை கவனித்துக் கொண்டனர். யாரோ என் தலையில் கை வைத்தார்கள், யாரோ எனக்கு தாங்கலாக இருந்தார்கள். பிறகு சிறிது நேரம் கழித்து திடீரென்று ஒரு குழந்தையின் அழுகை சத்தம் தொழிற்சாலை முழுவதும் எதிரொலித்தது. அந்த சத்தத்தை கேட்டவுடன் ஒரு கணமெல்லாம் நின்றது போல் இருந்தது. சுஷிலா அத்தை அந்த சிறு குழந்தையை தன் கைகளில் ஏந்தி என்னிடம் வந்து சொன்னார், இந்தா ஜியா, வாழ்த்துகள், உனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. ஆனால் அந்த நேரத்தில் எனக்குள் ஏதோ உடைந்து போனது. நான் அவனை பார்க்காமலேயே சத்தமாக அழுது கொண்டே சொன்னேன், இவனை என்னிடமிருந்து தூரக் கொண்டு செல்லுங்கள். இவன் முகத்தை கூட நான் பார்க்க விரும்பவில்லை. இவனை எங்காவது தூக்கி எறியுங்கள். என் குரலில் கோபம், வலி மற்றும் வெறுப்பு நிறைந்து இருந்தது. சுஷிலா அத்தை என் பேச்சைக் கேட்டு அதிர்ச்சியடைந்தார். அவர் என்னை உலுக்கிக் கேட்டார், உனக்கு என்ன பைத்தியம் பிடித்துவிட்டதா? இவன் உன் மகன், உன் இரத்தத்தில் பிறந்தவன். நீ என்ன இப்படி பேசுகிறாய்? ஆனால் அந்த நேரத்தில் நான் சுயநினைவில் இல்லை. நான் அழுது கொண்டே சொன்னேன், இவன் என் மகன் இல்லை. இவன் என் வாழ்க்கையை அழித்த அந்த வலி. இவனால்தான் என் வீடு போனது. என் தகப்பன் என்னை வீட்டை விட்டு துரத்தினார். என் மானம் போனது. இவனை என்னிடமிருந்து தூரக் கொண்டு போங்கள். நான் கதறி அழுது கொண்டிருந்தேன். அங்கே நின்றிருந்த எல்லா பெண்களும் என்னை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். ஒரு தாய் இப்படிச் சொல்வதை அவர்கள் முதல் முறையாக கண்டிருப்பார்கள். சில பெண்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். என்னை பற்றி தவறாக பேசினர். அப்போது சுஷிலா அத்தை கோபமடைந்து என் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை கொடுத்தார். உனக்கு அறிவு இருக்கிறதா? நீ என்ன பேசிக் கொண்டிருக்கிறாய்? இவன் உன் குழந்தை, அப்பாவி. இவன் உனக்கு என்ன தீங்கு செய்தான்? உனக்கு என்ன நடந்ததோ அதற்கு உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு இறைவன் தண்டனை கொடுப்பான். ஆனால் இந்த அபலைக்கு என்ன பாவம்? இவன் இப்போதுதான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறான். இவனுக்கு எதுவும் தெரியாது. அவரது இந்த பேச்சு என் இதயத்தின் ஆழத்தில் இறங்கியது. நான் நடுங்கிக் கொண்டே முதல் முறையாக அந்த பிள்ளையை பார்த்தேன். என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. ஆனால் நான் அவனை பார்த்தவுடன் எனக்குள் ஏதோ மாறத் தொடங்கியது. சுஷிலா அத்தை அவனை என் மடியில் வைத்தார். அவனது சிறிய உடல் என் மார்போடு ஒட்டியவுடன் எனக்குள் மீண்டும் உயிர் வந்தது போல் உணர்ந்தேன். நான் அவனை மார்போடு இறுக்கி அணைத்துக் கொண்டு சத்தமாக அழத் தொடங்கினேன். என்னை மன்னித்துவிடு மகனே, என்னை மன்னித்துவிடு. நான் கோபத்தில் பைத்தியமாகிவிட்டேன். உன்னை பார்க்காமலேயே உன் மீது வெறுப்பு காட்டினேன். நான் உன்னை ஒருபோதும் என்னிடமிருந்து பிரிக்க மாட்டேன். உன் எல்லா துன்பங்களையும் நான் என்மேல் ஏற்றிக்கொள்கிறேன். என்னை மட்டும் மன்னித்துவிடு. அன்றிலிருந்து என் வாழ்க்கையின் நோக்கம் மாறியது. இப்போது நான் தனிமையில் இல்லை. என்னிடம் என் மகன் இருந்தான். என் ஆதரவு நான் வாழ்வதற்கு ஒரு காரணம். சில நாட்களுக்கு அஞ்சலி மேடம் என்னை ஓய்வெடுக்கச் சொன்னார். நீ வேலை செய்ய வேண்டாம், முதலில் உன்னை தேற்றிக்கொள் என்று அவர் தெளிவாகச் சொன்னார். ஆனால் நான் வேலை செய்யாவிட்டால் என் குழந்தைக்கு எதுவுமே செய்ய முடியாது என்று எனக்கு தெரியும்.
அதனால் 4 நாட்களுக்குப் பிறகு நான் மீண்டும் வேலையைத் தொடங்கினேன். ஆரம்பத்தில் மெதுவாக வேலை செய்தேன். ஆனால் பிறகு முழு பலத்துடன் உழைக்கத் தொடங்கினேன். இப்போது நான் தரையை மட்டும் சுத்தம் செய்யவில்லை, இயந்திரங்களையும் மஷின்களையும் சுத்தம் செய்தேன். பகல் இரவு பாராமல் உழைத்துக் கொண்டே இருந்தேன். ஒரு நிமிடம் கூட சும்மா உட்காரவில்லை. என் குழந்தை அருகில் ஒரு சிறிய தொட்டிலில் படுத்துக் கொண்டிருப்பான். நான் அடிக்கடி அவனிடம் சென்று அவனை பார்த்து பால் கொடுத்துவிட்டு மீண்டும் வேலைக்கு திரும்புவேன். என் வாழ்க்கை இப்போது 2 விஷயங்களுக்கு இடையே மட்டுமே இருந்தது. என் மகன் மற்றும் என் உழைப்பு. என் மகனுக்கு விவான் என்று பெயர் வைத்திருந்தேன். அவன் பெயரைச் சொன்னாலே என் முகத்தில் ஒரு சிறு புன்னகை வரும். அவன் மெல்ல மெல்ல வளரத் தொடங்கினான். அவனுடைய சிறிய விரல்கள், பெரிய கண்கள் மற்றும் அந்த அப்பாவி முகம். அவனை பார்த்தாலே என் வலியெல்லாம் மறைந்துவிடும். நான் அதிகாலையிலேயே எழுவேன். பாக்டரியை சுத்தம் செய்வேன். தண்ணீர் நிரப்புவேன். தரையை கழுவுவேன். இயந்திரங்களை சுத்தம் செய்வேன். இடையில் விவானை பார்த்துக்கொள்வேன். சில சமயம் அவனை மடியில் வைத்துக்கொண்டு வேலை செய்வேன். சில சமயம் அருகில் படுக்க வைத்துவிட்டு வேகமாக வேலையை முடிப்பேன். இதுதான் என் உலகம். இதுதான் என் வாழ்க்கை. காலம் கடந்தது. விவானுக்கு 2 வயதானது. அவன் மிகவும் அழகாக இருந்தான். சிவந்த முகம், பெரிய கண்கள், முகத்தில் ஒரு தனி தேஜஸ். அவனை வளர்க்க அவனது தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டாள் என்று அவனை பார்த்தால் யாரும் சொல்ல முடியாது. இப்போது ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தந்தது. ஏனென்றால் நான் எனக்காக அல்ல, என் மகனுக்காக வாழ்ந்தேன். எவ்வளவு கடினமாக உழைக்க வேண்டியிருந்தாலும் என் மகனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தருவேன் என்று நான் உறுதியாக இருந்தேன். ஒரு நாள் நான் என் மகன் விவான் அருகில் அமர்ந்திருந்தேன். அவன் மெதுவாக அழுது கொண்டிருந்தான். அவனை மடியில் வைத்து சமாதானப்படுத்த முயன்றேன். அவனது சிறிய விரல்கள் என் விரலை பிடிக்கும்போது எனக்கு மீண்டும் வாழும் தெம்பு வந்தது போல இருக்கும். அவனை என் மார்போடு அணைத்துக்கொண்டு அவனை பார்த்துக்கொண்டே உலகத் துயரங்களை சில நொடிகள் மறந்திருப்பேன். ஆனால் திடீரென்று வேகமாக வரும் காலடி சத்தம் கேட்டது. அஞ்சலி மேடம் கோபமாக என் முன்னால் வந்து நின்றார். அவர் முகத்தில் கோபம் கொப்பளித்தது. அவர் உரத்த குரலில் சொன்னார், ஜியா, இதென்ன நடக்கிறது? நீ எப்போதும் உன் குழந்தையுடனேயே அமர்ந்திருப்பாயா? அங்கே பார்த்தரை எவ்வளவு அழுக்காக கிடக்கிறது என்று. எத்தனை நாட்களாக நீ சரியாக சுத்தம் செய்யவில்லை? அவரது குரல் அவ்வளவு சத்தமாக இருந்தது. சுற்றி வேலை செய்த அனைத்து பெண்களும் என்னை பார்த்தார்கள். நான் ஒரு கணம் பயந்தேன். என் இதயம் வேகமாக துடித்தது. நான் விவானை வேகமாக தொட்டிலில் படுக்க வைத்துவிட்டு கைகூப்பி மெதுவாகச் சொன்னேன், மேடம், இதோ இப்போதே சுத்தம் செய்கிறேன். அவன் கொஞ்சம் அழுது கொண்டிருந்தான். அதனால்தான் அவனிடம் வந்தேன். ஆனால் நான் பேசி முடிப்பதற்குள் அஞ்சலி மேடம் இன்னும் கோபமடைந்து சொன்னார், இது உன் வீடு அல்ல, பாக்டரி. இங்கே நீ வேலை செய்ய வந்திருக்கிறாய். குழந்தையை அப்புறம் பார்த்துக்கொள். நாள் முழுவதும் இதிலேயே இருந்தால் வேலை எப்போது செய்வாய்? இங்கே உன் குழந்தையை பார்த்துக்கொள்ள யாரும் இல்லை. புரிகிறதா உனக்கு? நான் தலைகுனிந்து நின்றேன். என் கண்களில் கண்ணீர் முட்டியது. ஆனால் அதை தடுத்துக்கொண்டேன். மெதுவாகச் சொன்னேன், சரி மேடம், இப்போதே செய்கிறேன். என் மீது கோபப்படாதீர்கள். இனிமேல் புகார் வர வாய்ப்பு கொடுக்க மாட்டேன். நான் உடனடியாக அங்கிருந்து எழுந்து வேலையில் இறங்கினேன். கனமான தண்ணீர் பக்கெட்டுகளை தூக்கி தரையில் ஊற்றி தேய்க்கத் தொடங்கினேன். என் கைகள் ஏற்கனவே தண்ணீரில் ஊறி பலவீனமாகியிருந்தன. விரல்கள் வெளுத்துப் போயிருந்தன. அவற்றில் எரிச்சலும் வலியும் இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் வலியை மறந்து வேலை செய்தேன். யாராவது மீண்டும் திட்டக்கூடாது என்பதற்காக தரையை வேகமாக சுத்தம் செய்தேன். ஒவ்வொரு மூலையையும் குனிந்து சுத்தம் செய்தேன். சிறு தவறு நடந்தாலும் எல்லார் முன்னிலையிலும் திட்டு வாங்குவேனோ என்ற பயம் எனக்குள் இருந்தது. மெல்ல மெல்ல தரை முழுவதும் ஜொலிக்க ஆரம்பித்தது. ஆனால் என் கைகள் நடுங்கின, மூச்சு வாங்கியது. மதிய நேரமானது. எல்லா பெண்களும் ஒரு பக்கம் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தார்கள். நானும் என் சிறிய டப்பாவை எடுத்துக்கொண்டு அங்கே செல்ல முயன்றேன். ஆனால் அப்போது ஒரு மூலையில் நின்றிருந்த சில பெண்களின் மீது என் பார்வை விழுந்தது. ஜியாவின் உறுதியும் விவானின் புன்னகையும். அவர்கள் தங்களுக்குள் மெதுவாக பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களின் சத்தம் எனக்கு தெளிவாக கேட்கும் அளவில் இருந்தது. அவர்களில் ஒருத்தி சிரித்துக்கொண்டே சொன்னாள், இதோ இவள் குழந்தையை பாருங்கள். எவ்வளவு சிவப்பாக, எவ்வளவு அழகாக இருக்கிறான். இவள் வயிற்றில் பிறக்க யாருடைய ரத்தம் வந்ததோ தெரியவில்லை. மற்றொரு பெண் சொன்னாள், ஆமாம், நீ சொல்வது சரிதான். இவளுக்கு என்று எந்த ஆணும் இல்லை, வீடுமில்லை, குடும்பமும் இல்லை. யாருடைய குழந்தையோ இது? பிறகு அனைவரும் சிரிக்கத் தொடங்கினர். அவர்களின் சிரிப்பு என் காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவது போல இருந்தது. எனக்குள் நெருப்பு பற்றிக் கொண்டது போல உணர்ந்தேன். என் இதயம் பலமாக துடிக்கத் தொடங்கியது. என் கண்களுக்கு முன்னால் இருள் சூழ்ந்தது. நான் ஒரு கணம் அங்கேயே நின்றேன். ஆனால் பிறகு எனக்குள் இருந்த கோபம் வெடித்தது. நான் கோபத்தில் என் உணவுத் தட்டை தரையில் வீசியெறிந்துவிட்டு வேகமான அடிகளுடன் அவர்களை நோக்கிச் சென்றேன். என் குரல் நடுங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் அதில் கோபம் நிறைந்திருந்தது. நான் சொன்னேன், என் குழந்தையைப் பற்றி இப்படி பேச உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? என் குரலை கேட்டுச் சுற்றியிருந்த எல்லா பெண்களும் அங்கே திரண்டனர். அனைவரும் எங்களையே பார்த்துக் கொண்டிருந்தனர்.
ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு யாரை பற்றியும் கவலையில்லை. நான் என் மகனுக்காக நின்றேன். நான் தொடர்ந்து சொன்னேன், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். யாராவது என் குழந்தையைப் பற்றி ஒரு தவறான வார்த்தை சொன்னால் கூட நான் அவர் நாவை பிடுங்கிவிடுவேன். இவனுக்கு தந்தை தேவை என்று யார் சொன்னது? நான் இவனுக்கு தாயும் நானே, தந்தையும் நானே. இவனைப் பற்றி பேச நீங்கள் யார்? என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. ஆனால் என் கோபம் வெளிப்படையாக தெரிந்தது. அந்த பெண்கள் முதலில் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். பிறகு அவர்களில் ஒருத்தி சொன்னாள், ஏன் கத்துகிறாய்? நாங்கள் உண்மையைத்தானே சொல்கிறோம். நான் அவளை கோபமாக பார்த்து சொன்னேன், இனிமேல் என் குழந்தையின் பெயரை எடுத்தால் ஜாக்கிரதை. எதைச் சொல்ல வேண்டுமானாலும் என்னிடம் சொல்லுங்கள். நான் எதையும் தாங்கிக் கொள்வேன். ஆனால் என் குழந்தையைப் பற்றி ஒரு தவறான வார்த்தையும் சொல்லாதீர்கள். அப்போது அங்கே சுஷீலா அத்தை வந்தார். இதையெல்லாம் பார்த்துவிட்டு உரக்கச் சொன்னார், என்ன கூத்து நடத்திக் கொண்டிருக்கிறீர்கள்? எப்போதும் சண்டை சச்சரவுதானா? எல்லாரும் அவரவர் வேலைக்குச் செல்லுங்கள். அவருடைய குரலில் இருந்த கண்டிப்பால் மற்ற பெண்கள் மெதுவாக அங்கிருந்து நகரத் தொடங்கினர். நான் இன்னும் கோபத்தாலும் வலியாலும் நடுங்கிக் கொண்டிருந்தேன். நான் சுஷீலா அத்தையிடம் சொன்னேன், இவர்கள் என் குழந்தையைப் பற்றி தவறாக பேசுகிறார்கள். நான் இவர்களை சும்மா விடமாட்டேன். நான் எதை வேண்டுமானாலும் சகித்துக் கொள்வேன். ஆனால் என் குழந்தையைப் பற்றி தவறாக பேசுவதை என்னால் கேட்க முடியாது. சுஷீலா அத்தை என் தலையில் கை வைத்து அன்புடன் சொன்னார், ஜியா, அமைதியாக இரு மகளே. நீ ஏன் உன் மனதை வருத்திக் கொள்கிறாய்? பேசுவதுதான் மக்களின் வேலை. நீ ஒவ்வொரு பேச்சிற்கும் பதில் சொல்லத் தொடங்கினால் உனக்குத்தான் வலிக்கும். நீ உன் குழந்தையில் மட்டும் கவனம் செலுத்து. அவர் சொன்னதை கேட்டதும் எனக்குள் இருந்த கோபம் மெல்ல மெல்ல கரையத் தொடங்கியது. நான் அங்கேயே அமர்ந்து விம்மி விம்மி அழத் தொடங்கினேன். நான் அழுது கொண்டே சொன்னேன், இவர்கள் என்னைப் பற்றி என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், நான் தாங்கிக் கொள்கிறேன். ஆனால் என் குழந்தையை ஏன் இடையில் இழுக்கிறார்கள்? அவன் என்ன செய்தான்? அவன் ஒரு அப்பாவி அல்லவா? சுஷீலா அத்தை என்னை அணைத்துக் கொண்டு சொன்னார், மகளே, நீ வலிமையானவளாக இருக்க வேண்டும். உன் குழந்தைக்காக நீ வாழ வேண்டும். நீயே உடைந்து போனால் அவன் கதி என்னவாகும்? அவர் சொன்னது என் இதயத்தைத் தொட்டது. நான் மெதுவாக அமைதியானேன். ஆனால் அன்றிலிருந்து எனக்குள் ஏதோ ஒன்று மாறியது. நான் முன்பை விட இன்னும் கடுமையாக உழைக்கத் தொடங்கினேன். யாருடைய பேச்சையும் கேட்க எனக்கு நேரமே இல்லாத அளவுக்கு என்னை வேலைகளில் பிணைத்துக் கொண்டேன். நான் காலையில் எல்லாரையும் விட முன்னதாகவே எழுவேன், தண்ணீர் நிரப்புவேன், தரையைச் சுத்தம் செய்வேன், இயந்திரங்களை சுத்தம் செய்வேன், ஒவ்வொரு வேலையையும் முழு மனதுடன் செய்வேன். இடையில் நான் விவானிடம் செல்வேன், அவனை அணைத்துக் கொள்வேன், பால் கொடுப்பேன், பிறகு மீண்டும் வேலைக்குத் திரும்புவேன். என் முழு நாளும் இப்படியே கழிந்தது. சுஷீலா அத்தையும் இன்னும் சில பெண்களும் எங்களை புரிந்து கொண்டார்கள். அவர்கள் சில சமயம் என்னிடம் வந்து விவானை தூக்கிக் கொள்வார்கள். அவனுடன் விளையாடுவார்கள். எனக்கு சற்று ஓய்வு எடுக்க வாய்ப்பு அளிப்பார்கள். விவானும் மெல்ல மெல்ல வளர்ந்து கொண்டிருந்தான். இப்போது அவன் புன்னகைக்கத் தொடங்கினான். அவனுடைய சிரிப்பு அவ்வளவு அழகாக இருக்கும். அதை கேட்டால் என் எல்லா வலிகளும் மறந்துவிடும். அவன் சுஷீலா அத்தையுடன் நன்றாக பழகிவிட்டான். அவர் அவனை தூக்கும் போதெல்லாம் அவன் கலகலவென்று சிரிப்பான். அதைக் கண்டு நான் புன்னகைப்பேன். உலகம் என்ன சொன்னாலும் என்னிடம் என் மகன் இருக்கிறான், அவனே என் மிகப்பெரிய பலம் என்று நான் உணர்ந்தேன். அவனே என் உலகம். அவனுக்காக நான் எந்தச் சூழ்நிலையிலும் உறுதியாக வாழ்ந்து முன்னேற வேண்டும். வழி எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சரி. நான் என் வேலையை முழு உழைப்புடன் செய்தேன். யாரும் எனக்கு குறை சொல்ல இடம் கொடுக்கக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தேன். மெல்ல மெல்ல காலம் கடந்து சென்றது. இதோ என் மகன் விவானுக்கு இப்போது 4 வயதாகிவிட்டது. அவன் தொழிற்சாலை முழுவதும் அங்குமிங்கும் ஓடித் திரிவான். யாரை பார்த்தாலும் ஒரு புன்னகை பூப்பான். யாரிடமாவது சென்று சத்தமில்லாமல் நிற்பான். அவனுடைய சிரிப்பு அவ்வளவு அழகானது. அவனை பார்ப்பவர் எவர் முகத்திலும் புன்னகை தானாகவே வந்துவிடும். உண்மையைச் சொல்லப்போனால் அவனுடைய அந்த சிரிப்புதான் நான் வாழ்வதற்கான காரணமாக மாறியிருந்தது. நான் எவ்வளவு களைப்படைந்தாலும் எவ்வளவு மனமுடைந்தாலும் அவனை சிரிப்பதை பார்த்த மாத்திரத்திலேயே என் வலிகள் அனைத்தும் எங்கோ மறைந்துவிடும். அவன் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பேசவும் கற்றுக்கொண்டான். அவனுடைய பேச்சைக் கேட்கும்போது என் இதயம் நிறைந்துவிடும். அவன் மிகவும் புத்திசாலியான குழந்தை. அவனுடைய வயதை விட அதிக முதிர்ச்சி அவனிடம் இருந்தது. நான் வேலை செய்து கொண்டிருக்கும்போது நாங்கள் பெண்கள் தங்கியிருந்த அந்த தொழிற்சாலையின் சிறிய அறையில் அவன் அமர்ந்திருப்பான். அங்கே தரையில் கிடக்கும் பழைய காகிதங்களை எடுத்து அவற்றில் எதையாவது எழுத முயற்சி செய்து கொண்டிருப்பான். சில சமயம் கோடுகளை வரைவான், சில சமயம் வட்டமிடுவான். பிறகு என்னிடம் காட்டி, அம்மா பாருங்கள், நான் எழுதியிருக்கிறேன் என்று சொல்வான். நான் அவனை பார்த்து புன்னகைப்பேன். பிறகு ஒருநாள் அவன் என்னிடம் வந்தான். அவனுடைய கண்களில் ஒரு பிரகாசம் இருந்தது. அவன் மெதுவாக என் துப்பட்டாவை பிடித்துக் கொண்டு சொன்னான், அம்மா, நானும் படிப்பேன் அல்லவா? நானும் பள்ளிக்குச் செல்வேன். வெளியே குழந்தைகளை பார்த்திருக்கிறேன். அவர்கள் பையைச் சுமந்து கொண்டு செல்கிறார்கள். அவர்களிடம் புத்தகங்கள் இருக்கின்றன. அவர்கள் அனைவரும் சிரித்து விளையாடிக் கொண்டு பள்ளிக்குச் செல்கிறார்கள். நீங்களும் என்னை பள்ளிக்கு அனுப்புவீர்கள்தானே? அவனுடைய இந்த பேச்சைக் கேட்டதும் என் கைகள் அப்படியே நின்றன.
என் இதயத்தில் ஒரு வலி ஏற்பட்டது. ஆனால் அதே சமயம் ஒரு நம்பிக்கையும் பிறந்தது. நான் அவன் தலைமுடியை கோதிவிட்டேன். அவனை என் அருகில் அமர வைத்து அன்போடு சொன்னேன், ஆமாம் என் மகனே, நீயும் பள்ளிக்குச் செல்வாய், நீயும் படிப்பாய். உன்னை பள்ளிக்கு அனுப்புவதற்காகத்தான் உன் தாய் இரவும் பகலும் கஷ்டப்பட்டு உழைக்கிறாள். என் பேச்சைக் கேட்டதும் அவனுடைய முகத்தில் ஒரு பெரிய புன்னகை வந்தது. அவனுக்கு முழு உலகமே கிடைத்துவிட்டது போல இருந்தது. அன்றிலிருந்து நான் இன்னும் அதிகமாக உழைக்கத் தொடங்கினேன். என் வயிற்றைக் கட்டி வாயைக் கட்டி ஒவ்வொரு பைசாவாகச் சேர்க்கத் தொடங்கினேன். நான் பட்டினியாக இருந்தாலும் பரவாயில்லை என்று பணத்தை சேமித்தேன். ஒரு நாள் என் மகனை பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்பதற்காக. ஏனென்றால் அவன் என்னைப் போல அவமானங்கள் நிறைந்த வாழ்க்கையை வாழக்கூடாது என்று நான் விரும்பினேன். மக்கள் என்னை கேலி செய்தது போல அவனையும் கேலி செய்யக்கூடாது என்று நினைத்தேன். என் மகன் படித்து ஒரு நிலைக்கு வரவேண்டும், தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கிக் கொண்டு தலைநிமிர்ந்து வாழ வேண்டும் என்று நான் விரும்பினேன். இதே சிந்தனையுடன் நான் ஒவ்வொரு நாளும் முன்பைவிட அதிகமாக உழைக்கத் தொடங்கினேன். என் கைகளில் தழும்புகள் ஏற்பட்டன, உடல் தளர்ந்து போனது. ஆனால் நான் நிற்கவில்லை. மெல்ல மெல்ல நான் கொஞ்சம் பணம் சேர்த்தேன். ஆனால் அது போதுமானதாக இல்லை. பள்ளியில் சேர்ப்பதற்கு இன்னும் கூடுதல் பணம் தேவைப்பட்டது. என்னால் முடிந்தவரை சேமிக்க முயற்சி செய்து கொண்டிருந்தேன். ஆனால் அப்போதுதான் எல்லாவற்றையும் உலுக்கிப் போட்ட ஒரு இரவு வந்தது. அன்று இரவு வெளியே பலத்த புயல் வீசியது. குடிசையே பறந்துவிடும் போல காற்று அவ்வளவு வேகமாக வீசியது. நானும் விவானும் அறையில் இருந்தோம். அப்போது அவனுடைய உடல் மிகவும் சூடாக இருப்பதை நான் கவனித்தேன். நான் அவனை தொட்டு பார்த்தபோது அவன் காய்ச்சலில் கொதித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய மூச்சும் வேகமாக இருந்தது. அவன் எதையோ சொல்ல விரும்புவது போல மீண்டும் மீண்டும் என்னை பார்த்துக் கொண்டிருந்தான். என் இதயம் பதற்றமடைந்தது. நான் பயந்துவிட்டேன். உடனடியாக அவனை தூக்கிக் கொண்டு சுஷீலா அத்தையிடம் ஓடிச் சென்று சத்தமாக அழைத்தேன். அத்தை, அத்தை, சீக்கிரம் எழுந்திருங்கள். என் குழந்தையை பாருங்கள். அவனுக்கு என்ன ஆனது? அவனால் மூச்சு விட முடியவில்லை. என் குரலை கேட்டு சுஷீலா அத்தை பதற்றத்துடன் எழுந்து என்னுடன் வந்தார். அவர் விவானை பார்த்ததும் அவர் முகத்தின் நிறமே மாறியது. அவர் சொன்னார், ஜியா, தாமதிக்காதே, இப்போதே இவனை மருத்துவமனைக்கு கூட்டிச் செல், இல்லையென்றால் நிலைமை மோசமாகிவிடும். நான் ஒரு கணமும் தாமதிக்காமல் அவனை துணியால் சுருட்டி அணைத்துக் கொண்டு ஓடினேன். வெளியே மழை பெய்து கொண்டிருந்தது. பாதை சேரும் சகதியுமாக இருந்தது. ஆனால் எனக்கு எதுவும் தெரியவில்லை. என் குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்பது மட்டுமே என் நோக்கமாக இருந்தது. எப்படியோ நான் மருத்துவமனையை அடைந்து மருத்துவர் முன்னால் அழுது கொண்டே சொன்னேன், டாக்டர் ஐயா, என் குழந்தையை காப்பாற்றுங்கள். மருத்துவர் அவனை உடனடியாக பரிசோதித்துவிட்டு தீவிரமாகச் சொன்னார், நல்ல வேலை, நீ சரியான நேரத்தில் இவனை கொண்டு வந்தாய். இவனுக்கு நியூமோனியா வந்திருக்கிறது. இன்னும் சிறிது நேரம் தாமதித்திருந்தால் இவன் உயிர் போயிருக்கும். இதைக் கேட்டதும் என் காலடியில் பூமி நழுவுவது போல இருந்தது. நான் அங்கேயே அமர்ந்து அழத் தொடங்கினேன். ஆனால் என் குழந்தைக்காக நான் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதால் என்னை தேற்றிக் கொண்டேன். மருத்துவர் அவனுக்கு சிகிச்சை அளிக்கத் தொடங்கினார். ஊசி போட்டார், மருந்துகள் கொடுத்தார், என்னை அங்கேயே இருக்கச் சொன்னார். நான் இரவு முழுவதும் அவன் அருகிலேயே அமர்ந்திருந்தேன். அவனுடைய அந்தச் சிறிய கையை என் கையில் பிடித்துக் கொண்டிருந்தேன். அவன் இடையில் என்னை பார்த்து மெதுவாக சொல்வான், அம்மா, நீங்கள் அழாதீர்கள், நான் நலமாக இருக்கிறேன். அவனுடைய அந்த பேச்சை கேட்கும்போது என் இதயம் உடைந்து போகும். இவ்வளவு சிறிய குழந்தைக்கு இத்தனை முதிர்ச்சியா? நான் அவனை என் மார்போடு அணைத்துக் கொண்டு இறைவனிடம் இவனை குணப்படுத்துங்கள் என்று மட்டும் வேண்டிக் கொண்டேன். சில நாட்கள் மருத்துவமனையில் இருந்த பிறகு அவனுடைய உடல்நிலை தேரத் தொடங்கியது. பிறகு நான் அவனை அழைத்துக் கொண்டு மீண்டும் தொழிற்சாலைக்கு வந்தேன். ஆனால் இந்த சிகிச்சையில் நான் சேர்த்து வைத்திருந்த பணம் அனைத்தும் தீர்ந்துவிட்டது. இத்தனை மாதங்களாக நான் சிறுகச் சிறுக சேர்த்ததெல்லாம் ஒரே நொடியில் மறைந்து போயின. நான் மீண்டும் தொடங்கிய இடத்திற்கே வந்துவிட்டேன். ஆனால் இந்த முறை எனக்குள் இன்னும் அதிக துணிச்சல் இருந்தது. ஏனென்றால் என்னிடம் இனி இழப்பதற்கு எதுவுமில்லை, அடைவதற்கு என் மகன் மட்டுமே இருந்தான். நான் நேராக அஞ்சலி மேடத்திடம் சென்று கைகூப்பிச் சொன்னேன், மேடம், எனக்கு இன்னும் கூடுதல் வேலை வேண்டும். நான் இன்னும் கடினமாக உழைக்க விரும்புகிறேன். என் பணம் அனைத்தும் மருத்துவமனையிலேயே தீர்ந்துவிட்டது. ஜியாவின் புதிய நம்பிக்கை மற்றும் ஒரு அதிர்ச்சியான சந்திப்பு. என் பிள்ளைக்காக நான் மீண்டும் பணம் சேர்க்க வேண்டும். அவனை பள்ளியில் சேர்க்க வேண்டும். உங்களுக்கு விருப்பமென்றால் எனக்கு இரவு பணியையும் நைட் டியூட்டி கொடுங்கள். நான் இரவிலும் வேலை செய்வேன். நான் எதையும் செய்ய தயார், தயவுசெய்து எனக்கு வேலை கொடுங்கள். என் பேச்சை கேட்ட அஞ்சலி மேடம் சில நொடிகள் மௌனமாக இருந்தார். பிறகு அவர் என்னை ஏறிட்டு பார்த்தார். இந்த முறை அவர் முகத்தில் கோபமில்லை, மாறாகச் சற்று மென்மை இருந்தது. அவர் சொன்னார், ஜியா, நீ ஏற்கனவே நாள் முழுவதும் வேலை செய்கிறாய். இன்னும் எவ்வளவுதான் உழைப்பாய்? இரவில் பெண்களுக்கு வேலை செய்ய அனுமதி இல்லை. ஆனால் நான் முதலாளியிடம் பேசி உன் சம்பளத்தை உயர்த்தி தருகிறேன். அவர் சொன்னதைக் கேட்டதும் என் கண்களில் கண்ணீர் வந்தது. இந்த முறை துக்கத்தால் அல்ல, நிம்மதியால். நான் அவர் முன்னால் கைகூப்பிச் சொன்னேன், மேடம், உங்களுக்கு மிக்க நன்றி. நீங்கள் எனக்கு பெரிய உதவி செய்திருக்கிறீர்கள். இறைவன் உங்களை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கட்டும்.
அவரது இந்த உதவி எனக்கு மீண்டும் நிமிர்ந்து நிற்கும் பலத்தை தந்தது. எத்தனை சவால்கள் வந்தாலும் நான் தோல்வியடைய மாட்டேன் என்று அன்றே என் மனதில் உறுதி பூண்டேன். என் மகனை படிக்க வைப்பேன். அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பேன். ஏனென்றால் இப்போது என் வாழ்க்கை எனக்கானது மட்டுமல்ல, அது என் மகனுடையதும் ஆகும். அவனுக்காக நான் எதையும் செய்யத் துணிந்தேன். காலம் மெல்ல மெல்ல கடந்து சென்றது. இப்போது என் மகன் விவானுக்கு 5 வயதாகிவிட்டது. அவன் முன்பை விட இன்னும் புத்திசாலியாகிவிட்டான். அவனுடைய பேச்சு இப்போது தெளிவாக இருந்தது. அவனுடைய கண்களில் ஒரு தனிப்பிரகாசம் இருந்தது. ஒருநாள் நான் வழக்கம் போல தரையை தேய்த்துக் கொண்டிருந்தேன். தண்ணீரில் நனைந்த கைகளும் குனிந்த உடலும் இப்போது எனக்கு பழகிப்போயின. அப்போது பின்னாலிருந்து ஒரு சிறிய குரல் கேட்டது. அம்மா, அம்மா, நான் சொல்வதை கேளுங்கள். நான் பின்னால் திரும்பாமலேயே சொன்னேன், மகனே, இப்போது நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நீ சிறிது நேரம் பொறு, பிறகு பொறுமையாக உன் பேச்சைக் கேட்கிறேன். ஆனால் அவன் எங்கே கேட்கப் போகிறான்? அவன் ஓடிவந்து என் துப்பட்டாவை பிடித்து இழுத்துக்கொண்டு சொன்னான். அம்மா, முதலில் நான் சொல்வதை கேளுங்கள், பிறகு வேலை செய்யலாம். அவனுடைய குரலில் இருந்த அவசரத்தை பார்த்து நான் வேலையை நிறுத்திவிட்டு அவன் பக்கம் திரும்பினேன். அவன் உற்சாகமாக இருந்தான், கண்கள் மின்னின. அவன் வேகமாகச் சொன்னான், அம்மா, வெளியே ஒரு மிகப்பெரிய வண்டி வந்திருக்கிறது, மிகவும் பெரியது. அதிலிருந்து ஒரு ஐயா சாகேப் இறங்கினார். அவர் மிகவும் பளபளப்பான கோட் சூட் அணிந்திருக்கிறார். அவருடைய காலணிகளும் மின்னுகின்றன. அவர் கண்களில் பெரிய கருப்பு கண்ணாடி இருக்கிறது. அவர் பார்க்க மிகவும் அழகாக இருக்கிறார். நான் அவன் பேச்சைக் கேட்டு லேசாக புன்னகைத்தேன். பிறகு நான் அவனிடம் சற்று தீவிரமாகச் சொன்னேன், மகனே, நீ அந்த வண்டி மற்றும் அந்த மனிதரிடமிருந்து விலகியிரு. அவர் ஒருவேளை முதலாளியாக இருக்கலாம் அல்லது பெரிய மனிதராக இருக்கலாம். நீ அவரிடம் சென்றால் ஏதாவது தவறு நடந்தால் அவர் உன்னை திட்டிவிடுவார். நீ இங்கேயே இரு, யாரிடமும் செல்லாதே. அவன் சற்று முகத்தைச் சுளித்துக்கொண்டு சரியம்மா என்று கூறி மெதுவாக திரும்பிச் சென்றான். நான் மீண்டும் என் வேலையில் இறங்கினேன். ஆனால் அவன் சொன்ன வார்த்தைகள் என் மனதில் சுற்றிக் கொண்டிருந்தன. சிறிது நேரம் கழித்து தொழிற்சாலையின் ஒரு பெண் என்னிடம் வந்து சொன்னாள், ஜியா, இன்று முதலாளி வந்திருக்கிறார் என்று தோன்றுகிறது. ஒருவேளை எல்லாருக்கும் பரிசு இனம் கொடுப்பாரோ? நான் அவளை பார்த்து சற்று எரிச்சலுடன் சொன்னேன், எனக்கு பரிசுகளைப் பற்றி எந்த கவலையும் இல்லை. என் உழைப்பிற்குரிய ஊதியம் கிடைத்தால் போதும். நாம் இங்கே வேலை செய்ய வந்திருக்கிறோம், பரிசுகளுக்காக அல்ல. நீயும் உன் வேலையைப் பார், என்னையும் வேலை செய்யவிடு. இதைக் கேட்டு அவள் முகத்தை சுளித்துக்கொண்டு அங்கிருந்து சென்றாள். நான் மீண்டும் தரையை தேய்க்கத் தொடங்கினேன். அப்போது திடீரென்று பின்னால் இருந்து காலடி சத்தம் கேட்டது. சூழலே சற்று மாறியது. ஏதோ ஒரு பெரிய மனிதர் வந்திருப்பதைப் போல எல்லா பெண்களும் நிமிர்ந்து நின்று கச்சிதமாக வேலை செய்யத் தொடங்கினார்கள். நானும் சற்று எச்சரிக்கையுடன் வேலை செய்தேன். அப்போது ஒரு மனிதர் உள்ளே வருவதை பார்த்தேன். விவான் சொல்லிக் கொண்டிருந்தது இவரைப் பற்றித்தான் இருக்கும். அவர் உண்மையில் ஒரு சிறந்த கோட் அணிந்திருந்தார். காலணிகள் மின்னின, கண்களில் கருப்பு கண்ணாடி இருந்தது. அவர் பெயர் ராஜேஷ். அவருடன் காவலாளியும் வந்து கொண்டிருந்தார். அந்த மனிதர் என்னை கடந்து முன்னே சென்றபோது திடீரென்று என் கையிலிருந்து தண்ணீர் பக்கெட் நழுவியது. தரை முழுவதும் தண்ணீர் பரவியது. அவருடைய காலணிகளிலும் தண்ணீர் துளிகள் தெரித்தன. காவலாளி உடனடியாக கத்தினான், ஏய் பெண்ணே, உனக்கு கண் தெரியவில்லையா? ஐயா போய்க் கொண்டிருக்கிறார். நீ அவர் காலணிகளில் தண்ணீரை தெளித்துவிட்டாயே. நான் பயந்து போனேன். என் இதயம் பலமாக துடித்தது. நான் உடனடியாக தலைகுனிந்து மெதுவாக சொன்னேன், என்னை மன்னித்து விடுங்கள், என்னால் தவறு நடந்துவிட்டது. என் குரல் நடுங்கியது. ஆனால் அந்த மனிதர் கையை உயர்த்தி காவலாளியைத் தடுத்து அமைதியான குரலில் சொன்னார், சும்மா இரு. அவள் வேண்டுமென்று செய்யவில்லை, பரவாயில்லை. அவருடைய குரலில் கோபமில்லை, மாறாக ஒருவிதமான மென்மை இருந்தது. நான் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவரை ஏறிட்டு பார்த்தேன். நான் அவர் முகத்தை பார்த்த மாத்திரத்திலேயே ஒரு கணம் அப்படியே உறைந்து போனேன். என் மூச்சு நின்றது போலிருந்தது. அவர் முகத்தை பார்த்து நான் திகைத்துப் போனேன். அந்த முகம் அப்படியே என் மகன் விவானைப் போலவே இருந்தது. அதே கண்கள், அதே மூக்கு, அதே உதடுகள், அதே அப்பாவித்தனம். என் மகனுடைய ஒரு பெரிய உருவத்தை பார்ப்பது போல இருந்தது. என் மூளை ஒரு கணம் செயலிழந்தது. எனக்கு எதுவுமே புரியவில்லை. கடந்த காலத்தின் நிழல், ஒரு வலியான சந்திப்பு. நான் அவரை பார்த்தபடியே நின்றுவிட்டேன். என் இதயத்தில் ஒரு விசித்திரமான பதற்றம் ஏற்பட்டது. ஏதோ பழைய விஷயம் நினைவுக்கு வர முயல்வது போல இருந்தது. நான் என்னை கட்டுப்படுத்திக் கொள்ள பெரிதும் முயன்றேன். கண்களை கீழே தாழ்த்திக் கொண்டேன். ஆனாலும் நான் மீண்டும் மீண்டும் அவரை பார்த்துக் கொண்டிருந்தேன். அந்த மனிதரும் என்னை உற்று பார்த்துக் கொண்டிருந்தார். அவரும் ஏதோ புரிந்து கொள்ள முயல்வது போல தெரிந்தது. பிறகு அவர் மெதுவாக கேட்டார், ஏய் பெண்ணே, உன் பெயர் என்ன? அவருடைய குரலை கேட்டதும் நான் சுயநினைவுக்கு வந்து மெதுவாகச் சொன்னேன், ஐயா, என் பெயர் ஜியா. அவர் சில நொடிகள் என்னை பார்த்துக் கொண்டிருந்தார். என் முகத்தை படிப்பது போல இருந்தது. அவர் கண்களிலும் ஆச்சரியம் தெரிந்தது. பிறகு அவர் மெல்ல முன்னேறி கேபினை நோக்கிச் சென்றார். செல்லும்போது காவலாளியிடம் சொன்னார், இந்த பெண்ணை என் கேபினுக்கு அனுப்பு. இதை கேட்டதும் என் இதயம் இன்னும் வேகமாக துடித்தது.
அவர் என்னை ஏன் அழைத்தார் என்று எனக்கு புரியவில்லை. நான் ஏதேனும் பெரிய தவறு செய்துவிட்டேனா அல்லது வேறு ஏதேனும் விஷயமா? என் கைகள் நடுங்கின. மூளையில் பல கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்தன. நான் அங்கேயே நின்று கேபினை பார்த்துக் கொண்டிருந்தேன். இனி என்ன நடக்கப் போகிறது என்பதற்காக நான் காத்திருந்தேன். ஏனென்றால் என் வாழ்க்கை மீண்டும் ஒரு புதிய திருப்பத்தை நோக்கிச் சென்று கொண்டிருந்தது. அப்போது திடீரென்று அதே காவலாளி பதற்றத்துடன் என்னிடம் ஓடி வந்தான். அவன் முகம் வேர்வையால் நனைந்திருந்தது, குரல் நடுங்கியது. வந்தவுடனேயே அவன் சொன்னான், அடிப்பெண்ணே, நீ என்ன காரியம் செய்துவிட்டாய்? அவர் எவ்வளவு பெரிய ஐயா என்பது உனக்கு புரியவில்லையா? அவர் கோபமடைந்தால் உன் வேலை போவது மட்டுமல்ல, என் வேலையும் போய்விடும். மேலிடத்தில் நான் என்ன பதில் சொல்வேன்? நீ சீக்கிரம் போய் அவரிடம் மன்னிப்பு கேள். இல்லையென்றால் இன்று நிலைமை மிக மோசமாகிவிடும். இவ்வளவு சொல்லிவிட்டு அவன் வேகமாக அங்கிருந்து சென்றான். அவன் சென்றதும் என் இதயத் துடிப்பு இன்னும் அதிகமானது. நான் அப்படி என்ன செய்துவிட்டேன் என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் பயம் எனக்குள் குடிபுகுந்துவிட்டது. அப்போது என்னைக் கண்டு எப்போதும் பொறாமைப்படும் அந்த பெண்ணும் என்னிடம் வந்தாள். அவள் முகத்தில் ஒரு விசித்திரமான புன்னகை இருந்தது. எனக்கு ஏதோ கெடுதல் நடப்பதைக் காண அவள் காத்திருப்பது போல தெரிந்தது. அவள் அருகில் வந்து சொன்னாள், ஏய் ஜியா, இப்போது என்ன செய்வாய்? நீ நேரடியாக ஐயாவிடமே வம்பு வைத்துக் கொண்டாய். இப்போது பார், அவர் உன்னை தொழிற்சாலையை விட்டு வெளியேற்றி விடுவார். பிறகு நீ எங்கே போவாய்? அவளுடைய ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தில் குத்தியது. ஆனால் நான் எதுவும் பேசவில்லை. நான் அவளை முறைத்து பார்த்துவிட்டு சத்தமில்லாமல் கேபினை நோக்கிச் சென்றேன். என் கால்கள் கனமாகின. ஒவ்வொரு அடியிலும் என் பயம் அதிகரிப்பது போல தோன்றியது. என் உடல் நடுங்கியது. கைகள் சில்லிட்டுப் போயின. என்ன நடக்கும் என்ற ஆயிரக்கணக்கான கேள்விகள் என் மனதில் ஓடின. அவர் என்னை வேலையை விட்டு தூக்கினால் நான் எங்கே போவேன்? என் குழந்தையை எப்படி வளர்ப்பேன்? இந்த சிந்தனைகளில் மூழ்கியபடி நான் கேபினுக்கு வெளியே வந்து சில நொடிகள் நின்றேன். பிறகு துணிச்சலை வரவழைத்துக் கொண்டு கதவை தட்டினேன். உள்ளிருந்து ஒரு குரல் கேட்டது, உள்ளே வா, பயப்படாதே. அவர் குரலில் கோபமில்லை. இருந்தாலும் என் பயம் குறையவில்லை. நான் மெதுவாக உள்ளே சென்று தலை குனிந்து நின்றேன். என் பார்வை தரையிலேயே இருந்தது. நான் மெதுவான குரலில் சொன்னேன், ஐயா, எங்களைப் போன்ற ஏழை மக்கள் உங்கள் முன்னால் அமரத் தகுதியற்றவர்கள். உங்கள் பாதங்களில் இருப்பதே எங்களுக்குச் சரி. நீங்கள் என்ன தண்டனை கொடுக்க விரும்புகிறீர்களோ அதைக் கொடுங்கள். என்னால் தவறு நடந்துவிட்டது. அவர் என் பேச்சைக் காதில் வாங்கிக் கொள்ளாமல் சிறிது நேரம் என்னை பார்த்துக் கொண்டிருந்தார். அவருடைய பார்வை என் முகத்தை படிப்பதை என்னால் உணர முடிந்தது. அவர் என்னை அடையாளம் காண முயல்வது போல தெரிந்தது. அப்போது அவர் மெதுவாகச் சொன்னார், நான் உன்னை இதற்கு முன்னால் எங்கோ பார்த்திருக்கிறேன். அவர் சொன்னதை கேட்டதும் என் இதயம் ஒரு கணம் நின்றுவிட்டது. என் மனதிலும் அதே கேள்வி எழுந்தது. ஆனால் நான் அதை அடக்கிக் கொண்டிருந்தேன். நான் உடனடியாக பதிலளித்தேன், இல்லை ஐயா, நீங்கள் என்னை இதற்கு முன் பார்த்திருக்க வாய்ப்பில்லை. நீங்கள் பெரிய மனிதர்கள். தினமும் எத்தனை பேரை சந்திப்பீர்கள்? ஒருவேளை உங்களுக்கு வேறு யாராவது நினைவுக்கு வருகிறார்களோ என்னவோ. ஆனால் அவர் என் கண்களை பார்த்து சொன்னார், இல்லை, எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. அந்த இரவு குடிசையில் இருந்தவள் நீதான். இதை கேட்டதும் எனக்குள் ஏதோ உடைந்து போனது போல இருந்தது. என் உடல் மரத்துப் போனது. சில நொடிகள் என்னால் எதுவுமே பேச முடியவில்லை. அந்த இரவு என் கண்முன்னே வந்து போனது. அந்த பயம், அந்த வலி, அந்த திக்கற்ற நிலையெல்லாம் மீண்டும் உயிர் பெற்றன. அடுத்த நொடியே எனக்குள் இருந்த கோபம் வெடித்தது. நான் நடுங்கும் குரலில் சொன்னேன், அப்படியென்றால் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? உங்களைப் போன்றவர்கள் எங்களைப் போன்ற பெண்களை மறந்து விடுவார்கள் என்று நான் நினைத்தேன். என் வார்த்தைகளில் வலியும் கோபமும் நிறைந்திருந்தது. என் கண்களிலிருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது. ஆனால் இந்த முறை நான் அதை தடுக்க முயலவில்லை. அவர் மெதுவாகச் சொன்னார், ஜியா, என்னை மன்னித்துவிடு. என்னால் மிகப்பெரிய தவறு நடந்துவிட்டது. அன்று இரவு நான் சுயநினைவில் இல்லை. யாரோ எனக்கு போதை மருந்து கொடுத்துவிட்டார்கள். நான் என் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடிவந்து உன் குடிசைக்குள் நுழைந்தேன். ஆனால் அந்த நிலையில் என்னால் என்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் உனக்கு மிகப்பெரிய துரோகம் செய்துவிட்டேன். என்னை மன்னித்துவிடு. அவர் சொன்னதை கேட்டதும் என் ரத்தம் கொதித்தது. யாரோ என் ரணத்தில் உப்பை தடவுவது போல எனக்கு தோன்றியது. நான் உரக்க கத்தினேன், உங்களால் என் முழு வாழ்க்கையும் அழிந்துவிட்டது. என் தகப்பன் என்னை வீட்டை விட்டு துரத்திவிட்டார். அவர் என் பேச்சை கேட்கவே இல்லை. என்னை திட்டி அடித்து வீட்டை விட்டு வெளியே எறிந்தார். மக்கள் என்னை உற்றுப் பார்த்தார்கள். என்னைப் பற்றி தவறாக பேசினார்கள். நான் தெருக்களில் அலைந்து திரிந்து நாட்களை கழித்தேன். பசியாலும் தாகத்தாலும் துடித்தேன். நான் தனிமையில் இருந்தேன். என்னிடம் யாரும் இல்லை. இப்போது நீங்கள் மன்னிப்பு கேட்கிறீர்களா? கடந்த 5 ஆண்டுகளை நான் எப்படி வாழ்ந்தேன் என்பது பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியுமா? நான் பேசிக்கொண்டே அழுதேன். என் ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தின் வலியை வெளியே கொண்டு வந்தது. நான் தொடர்ந்து சொன்னேன், நான் கர்ப்பமானபோது என்ன செய்வது என்றே எனக்கு தெரியவில்லை. ஜியாவின் மன்னிப்பு, விவானின் எதிர்காலத்திற்காக ஒரு முடிவு. நான் பயந்தேன். நான் உடைந்து போயிருந்தேன். ஆனால் நான் தோல்வியை ஒப்புக்கொள்ளவில்லை.
நான் என் குழந்தையை பெற்றெடுத்தேன். அவனை வளர்த்தேன். என் இரத்தத்தையும் வியர்வையையும் சிந்தி அவனை ஆளாக்கினேன். மக்கள் அவனையும் கேலி செய்கிறார்கள். யாருடைய பிள்ளையோ தெரியவில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் நான் ஒருபோதும் யாருக்கும் முன்னால் தலை குனியவில்லை. நான் எல்லா துயரங்களையும் தாங்கிக் கொண்டேன். ஆனால் என் குழந்தையை ஒருபோதும் அனாதையாக விடவில்லை. என் குரல் நடுங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் இப்போது அதில் ஒரு வலிமை இருந்தது. நான் அவரை பார்த்துச் சொன்னேன், இன்று நீங்கள் என் முன்னால் நின்று மன்னிப்பு கேட்கிறீர்கள். எல்லாம் இவ்வளவு எளிதாக சரியாகிவிடுமா? அந்த 5 ஆண்டுகள் எனக்கு மீண்டும் கிடைக்குமா? என் மானம் எனக்கு திரும்ப கிடைக்குமா? என் இளமை பருவம் எனக்கு திரும்ப கிடைக்குமா? நான் கோபத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தேன். என் கைகள் நடுங்கின, கண்கள் கண்ணீரை நிறுத்த மறுத்தன. அவர் அமைதியாக நின்று நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் முகத்தில் வருத்தம் தெளிவாக தெரிந்தது. ஆனால் அந்த நேரத்தில் அவருடைய வருத்தம் எனக்கு பெரிய விஷயமாக தெரியவில்லை. ஏனென்றால் எனக்குள் இருந்த வலி அவ்வளவு ஆழமானது. பல ஆண்டுகளாக அடக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த வலி இன்று வெளியே வந்து கொண்டிருந்தது. சிறிது நேரம் நான் முற்றிலும் அமைதியானேன். எனக்குள் இருந்த புயல் திடீரென்று அடங்கியது போலிருந்தது. ஆனால் அந்த அமைதி வெளிப்புறத்தில் மட்டுமே இருந்தது. உள்ளே இன்னும் வலியின் கடல் பொங்கிக் கொண்டிருந்தது. நான் அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் என் முன்னால் மண்டியிட்டு அமர்ந்திருந்தார். அவர் கண்களிலிருந்து கண்ணீர் நிற்காமல் வழிந்தது. அவர் குரல் நடுங்கியது. ஒவ்வொரு சொல்லிலும் வருத்தம் இருந்தது. அவருக்கு தன் தவறு உண்மையில் புரிந்தது போல தெரிந்தது. அவர் மீண்டும் மீண்டும் கைகூப்பி என்னிடம் சொன்னார், ஜியா, என்னை மன்னித்துவிடு. உனக்கு நான் மிகப்பெரிய துரோகம் செய்துவிட்டேன் என்று எனக்கு தெரியும். உன் வாழ்க்கையை நான் அழித்துவிட்டேன். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நான் உன்னை தேடிக் கொண்டிருந்தேன் என்று நான் உனக்கு உறுதியளிக்கிறேன். அந்த இரவுக்குப் பிறகு என்னால் என்னை ஒருபோதும் மன்னிக்க முடியவில்லை. அவர் தொடர்ந்து சொன்னார், அந்த குடிசை இருந்த இடத்திற்கும் நான் சென்றேன். ஆனால் அங்கே இப்போது எதுவுமே இல்லை. எல்லாம் அழிந்துவிட்டது போலிருந்தது. நீ அங்கே இருந்ததற்கான அடையாளமே இல்லை. நான் பைத்தியத்தைப் போல உன்னை தேடி அலைந்தேன். ஆனால் நீ எனக்கு எங்குமே கிடைக்கவில்லை. நான் செய்த செயலுக்காக ஒவ்வொரு நாளும் வருந்தினேன். இன்று நீ திடீரென்று என் முன்னால் வந்தபோது இறைவன் என் தவறை திருத்திக் கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்திருப்பதாக நான் உணர்கிறேன். நான் அவரை பார்த்து கொண்டிருந்தேன். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தை தொட்டது. ஆனால் அதே சமயம் இத்தனை ஆண்டுகளாக நான் கஷ்டப்பட்டு மறைத்து வைத்திருந்த அந்த ரணங்கள் மீண்டும் உருவெடுத்தன. என் உலகம் அழிந்த, என் அனைத்தையும் இழந்த அந்த இரவு எனக்கு நினைவுக்கு வந்தது. என் வீடு, என் இளமை, என் மானம் எல்லாம். நான் கோபத்தில் நடுங்கினேன். என் கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் இந்த முறை கண்ணீர் வெறும் வலியிலிருந்து வரவில்லை. அதில் கோபம் இருந்தது, வெறுப்பு இருந்தது. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்தது என்ற கேள்வியும் இருந்தது. நான் அவரை பார்த்து உரத்த குரலில் சொன்னேன், உங்களுக்கு தெரியுமா நீங்கள் எனக்கு என்ன செய்தீர்கள் என்று? உங்கள் இந்த ஒரு தவறு என் முழு வாழ்க்கையையும் மாற்றிவிட்டது. என் தந்தை என்னை வீட்டை விட்டு துரத்தினார். மக்கள் என்னை பழித்து பேசினார்கள். நான் தெரு தெருவாக அலைந்தேன். நான் தனியாக என் குழந்தையை பெற்றெடுத்தேன். அவனை வளர்த்தேன், ஆளாக்கினேன். நான் எதையெல்லாம் தாங்கிக் கொண்டேன் என்று உங்களுக்கு தெரியுமா? என் குரல் நடுங்கியது. ஆனால் என்னால் நிறுத்த முடியவில்லை. பல ஆண்டுகளாக அடக்கி வைத்திருந்த வார்த்தைகள் இன்று வெளியேறத் துடித்தன. அவர் அமைதியாக எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் தலை குனிந்திருந்தது. என் கேள்விகளுக்கு அவரிடம் பதில் இல்லை என்பது போல தெரிந்தது. பிறகு அவர் மெதுவாகச் சொன்னார், எனக்கு தெரியும் ஜியா, உன் வலியை என்னால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் உனக்கு நான் மிகப்பெரிய அநீதி இழைத்திருக்கிறேன் என்பதை நான் அறிவேன். அந்த குற்ற உணர்ச்சியோடு என்னால் வாழ முடியவில்லை. அதனால்தான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கவும் முடிந்தால் என் தவறை திருத்திக் கொள்ளவும் உன்னை தேடிக் கொண்டிருந்தேன். உனக்கும் உன் மகனுக்கும் என் பெயரை தர விரும்புகிறேன். உன்னிடமிருந்து பறிக்கப்பட்ட அந்த மரியாதையை மீண்டும் தர விரும்புகிறேன். இனி நான் உன்னை தனியாக விடமாட்டேன். ஒவ்வொரு அடியிலும் உனக்கு துணையாக இருப்பேன். எனக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் கொடு. அவர் சொன்னதைக் கேட்டு நான் மீண்டும் யோசனையில் ஆழ்ந்தேன். நடந்ததை ஒருபோதும் மாற்ற முடியாது என்று எனக்கு தெரியும். ஆனால் என் முன்னால் என் மகன் இருந்தான். என் வாழ்க்கையின் மிகப்பெரிய நிஜமான விவான். அவனுக்காக நான் யோசிக்க வேண்டியிருந்தது. என் பிடிவாதத்திலும் வலியிலும் மூழ்கி அவனது எதிர்காலத்தை என்னால் கெடுக்க முடியாது. நான் ஒரு பெருமூச்சு விட்டு என்னை தேற்றிக்கொண்டேன். இந்த மனிதன் உண்மையில் தன் தவறை ஒப்புக்கொண்டு அதை திருத்திக் கொள்ள விரும்பினால் என் மகனுக்காகவாவது அவனுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்க வேண்டாமா என்று யோசித்தேன். நான் அவரை பார்த்து மெதுவாகச் சொன்னேன், நான் உங்களை மன்னித்துவிட்டேன். ஆனால் அதன் பொருள் நான் எல்லாவற்றையும் மறந்துவிட்டேன் என்பதல்ல. நான் என் மகனுக்காக மட்டுமே இந்த முடிவை எடுக்கிறேன். அவனுக்கு ஒரு பெயர் கிடைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு அடையாளம் கிடைக்க வேண்டும். அவனும் மற்ற குழந்தைகளைப் போல தன் தந்தையுடன் வளர வேண்டும். இதைக் கேட்டதும் அவர் முகத்தில் ஒரு நம்பிக்கை ஒளி பிறந்தது. அவர் உடனடியாக என் கைகளை பிடித்துக் கொண்டு சொன்னார், நான் உனக்கு சத்தியம் செய்கிறேன் ஜியா, நான் உன்னை ஒருபோதும் காயப்படுத்த மாட்டேன். உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா மகிழ்ச்சியையும் நான் தருவேன்.
நான் உன்னையும் விவானையும் என் வீட்டிற்கு அழைத்துச் செல்வேன். முழு உலகத்தின் முன்னிலையிலும் உங்களை என் குடும்பமாக ஏற்றுக்கொள்வேன். அப்போது கதவருகே நின்று அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருந்த விவான் மெதுவாக உள்ளே வந்தான். அவன் என் கையை பிடித்துக்கொண்டு அப்பாவித்தனமாக கேட்டான், அம்மா, இந்த அங்கிள் ஏன் அழுகிறார்கள்? நீங்கள் இவரை திட்டினீர்களா? அவன் பேச்சைக் கேட்டதும் என் இதயம் உருகியது. நான் அவன் தலையை கோதிவிட்டுச் சொன்னேன், இல்லை மகனே, இவரிடம் ஒரு தவறு நடந்துவிட்டது. அதற்காகத்தான் இவர் மன்னிப்பு கேட்கிறார். அந்த மனிதர் குனிந்து விவானை தன் மடியில் தூக்கிக் கொண்டார். அவர் கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் இந்த முறை அந்த துளிகளில் ஒரு விசித்திரமான மகிழ்ச்சியும் இருந்தது. தொலைந்து போன ஏதோ ஒன்று மீண்டும் கிடைத்தது போல அவர் உணர்ந்தார். அவர் விவானை மார்போடு அணைத்துக் கொண்டு சொன்னார், மகனே, நான் தான் உன் அப்பா. இனி உன்னை ஒருபோதும் தனியாக விடமாட்டேன். விவானுக்கு எதுவும் புரியவில்லை. ஆனாலும் அவன் அவரை இறுகப் பிடித்துக் கொண்டான். குழந்தைகளின் இதயம் எவ்வளவு தூய்மையானதோ அப்படியே அவன் எதையும் யோசிக்காமல் அவரை ஏற்றுக்கொண்டான். அந்த தருணத்தில் என் இதயத்திலும் பல மாற்றங்கள் ஏற்பட்டன. ஒருவேளை இத்தனை ஆண்டுகளுக்குப் பிறகு முதல் முறையாக நான் என் மனதை சற்று லேசாக உணர்ந்தேன். அதன் பிறகு அவர் எங்களை தன் வீட்டிற்கு அழைத்துச் செல்ல முடிவு செய்தார். அவர் அனைவர் முன்னிலையிலும் என்னை மனைவியாகவும் விவானை மகனாகவும் ஏற்றுக்கொண்டார். மெல்ல மெல்ல என் வாழ்க்கை மாறத் தொடங்கியது. ஒரு காலத்தில் நான் எங்கே தரையைச் சுத்தம் செய்தேனோ, இன்று அதே தொழிற்சாலையில் நான் முதலாளியாக மாலிக்கின் நின்றேன். என்னை ஒரு காலத்தில் கேலி செய்தவர்கள் இன்று மரியாதையுடன் பார்த்தார்கள். நான் ஒருபோதும் எதிர்பார்க்காத கௌரவம் எனக்கு கிடைத்தது. ஆனால் என் இதயத்தின் உள்ளே இருந்த காயங்கள் இன்னும் முழுமையாக ஆறவில்லை என்பதுதான் உண்மை. அந்த வலி எங்கோ ஓரிடத்தில் இன்றும் இருந்தது. ஆனால் இப்போது என்னிடம் என் மகன் இருந்தான், என் குடும்பம் இருந்தது, ஒரு புதிய வாழ்க்கை இருந்தது. நான் என் கடந்த காலத்தை பின்னுக்கு தள்ளிவிட்டு முன்னேறிச் செல்ல கற்றுக்கொண்டேன். ஒவ்வொரு சவாலையும் எதிர்கொள்ள எனக்கு பலமளித்ததற்காகவும் இன்று இந்த நிலையை அடையச் செய்ததற்காகவும் நான் தினமும் இறைவனுக்கு நன்றி சொன்னேன். என் வாழ்க்கை எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தது. வலியை தாங்க கற்றுக் கொடுத்தது, வலிமையாக இருக்க கற்றுக் கொடுத்தது, எல்லாவற்றிற்கும் மேலாக மன்னிக்க கற்றுக் கொடுத்தது. ஏனென்றால் சில நேரங்களில் மன்னிப்பதுதான் மனிதனுக்கு மிகச்சிறந்த நிம்மதியை தருகிறது. அதுவே என் வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மையாக இருந்தது. நண்பர்களே, எங்கள் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலுக்கு புதியவர் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் அடுத்த அப்டேட்களை உடனுக்குடன் பெற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை மறக்காமல் அழுத்துங்கள்.